ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதாக. அந்த யாவருக்கு இயேசு நாமத்தின் வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. இந்த நாளிலே கர்த்தரை ஆராதிக்க தேவன் கொடுத்த நல்ல கிருபைகளுக்கு ஸ்தோத்திரம். விசேஷ செய்தி கொடுக்கும்படியாய் மதுரையில் வேதாம கல்லூரி ஆசிரியராய் பணியாற்றுகிறதான பாஸ்டர் ஸ்டீஃபன் ராஜ் அழைத்த போது சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். வந்திருப்பது குறித்து மிகுந்த சந்தோஷம். அவர்களை முதலாவது நம்முடைய முதல் ஏஜி சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். அதற்கு மகிமையுண்டாவதாக. நல்ல ஒரு ஆசிரியர். அதோடு மாத்திரமல்ல, என்னுடைய தகப்பனர் வேதாம கல்லூரி படிக்கும்போது எனக்கு 2 வருஷம் சீனியர். அவர் அதற்கு மகிமையுண்டாவதாக. அதோடு மாத்திரமல்ல, அவங்களுடைய தகப்பனாருடைய ஊழியத்தின் எல்லை சிவகிரி, ராஜபாளையம் போகிற வழியில் இருக்கும் சிவகிரி. அந்த எல்லையில் நல்ல ஒரு ஊழியத்தை கட்டி எழுப்ப கற்று உதவி செய்தார். அவளோடு அவருடைய வாழ்க்கையில் இவர்கள் ஊழியத்தில் இணைந்து நல்ல ஒரு புதிய சபைகள் ஆரம்பிக்க நடத்தி கொண்டிருக்கும் போதே தேவ ஆவியானவர் அவரை பயிற்சிவிக்கும் பணியிலே, போதிக்கும் பணியிலே அழைத்து வேதாம கல்லூரியிலே பணியாற்றும்படியாய் கற்று உதவி செய்தார். பல ஆண்டுகளாக வேதாம கல்லூரியிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவருக்கு நல்ல ஒரு குடும்பம் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலே வந்திருப்பது சந்தோஷம். தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக நம்முடைய கவனத்தை திருப்பமாக அவருடைய அனுபவங்கள், ஊழியம் கட்டின அனுபவங்கள், அதில் சந்தித்ததான பல காரியங்கள், வேதாம கல்லூரி ஆசிரியர், அதன் அனுபவங்கள் எல்லாவற்றையும் இணைத்து நல்ல வார்த்தைகளை கேட்பதற்கு நாம் எதிர்பார்ப்போடு இருப்போமாக. ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தம்முடைய வல்லமை விளங்க பண்ண வேண்டும். ஜெபசந்தியோடு இருப்பமாக. கரந்தட்டி வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த நாளிலும் உங்கள் நடுவில் ஊழியத்திற்கு அழைத்து வந்ததற்காக தேவாதி தேவனுக்கு முதலாவதாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை அன்பாய் அழைத்தான அருமையான பாஸ்டியாவுக்கு, பாஸ்டமாவுக்கு என்னை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனாய் கர்த்தர் சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்று இந்த காலை வேளையில் மனதார தேவனுடைய சமூகத்திலிருந்து உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் பூமியின் தூளை போல பெருகுவீர்களாக என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருகுவீர்களாக என்று உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் கடற்கரை மணலை போல பெருகுவீர்களாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். என் சகோதரியே, நீ கோடா கொடியாய் பெருகுவாயாக என்ற வார்த்தையின்படி தெய்வ சன்னிதானத்திலிருந்து நிறைந்த மனதோடு கூட உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட அவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். நம்ம எப்பெல்லாம் எதிர்பார்ப்போடு கூட வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு தம்முடைய வார்த்தையினால் நம்மை திருப்தியாக்குகிற தேவனாக இருக்கிறார். பாஸ்டர் அவர்கள் முன்னுரையில் சொன்னது போல என்னுடைய பெற்றோர் ராஜபாளையம் அருகில் உள்ளதான சிவகிரி என்ற இடத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். நாங்கள் 2 பிள்ளைகள். எனக்கு ஒரு தம்பி உண்டு. எனக்கு திருமணமாகி 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதே போல் என்னுடைய தம்பிக்கும் திருமணமாகி அவனுக்கு 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர் என்னுடைய தகப்பனாரோடு கூட இணைந்து ஊழியம் செய்கிறார். கர்த்தருடைய பெரிதான இரக்கத்தினாலே நான் வேதாம கல்லூரியில் ஆசிரியராக ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஆண்டவர் நிச்சயமாக நம் ஒவ்வொருவரையும் இந்த நாட்களில் நடத்துவார். ஹல்லேலூயா. உங்களுக்காக ஜெபித்த போது ஆண்டவர் சொன்னதான ஒரு வார்த்தை, 11 நாளைக்குள்ளாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வேன் என்று சொன்னார். அது தெளிவாக அந்த சத்தத்தை கேட்டேன். Within 11 days God is going to perform a miracle in your life. ஹல்லேலூயா. அற்புதம் செய்வார். அற்புதம் இல்லைன்னா அதிசயம் நடக்கும். அதிசயம் இல்லைன்னா உள்ளங்கை அளவு மேகம் உங்களுக்காக தோன்றும். நீங்கள் எந்த காரியத்தை குறித்து இந்த 6 மாதங்கள், இந்த 7வது மாதத்தின் இந்த நாள் வரைக்கும் நீங்கள் ஜெபித்து கொண்டு வந்தீர்களோ அந்த காரியத்தில் நம்முடைய பரமபிதா நிச்சயமாக 11 நாளில் அற்புதம் செய்ய போகிறார். கரங்களை தட்டி அவருக்கே ஒரு மகிமை ஆவில நிறைந்து லபரா தனமலா சந்தர கமனா
துடகபதனமன அற்புதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதான அந்த அபிஷேகம், அற்புதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதான அந்த கிருபை, ஓ ராமலா ஹந்தனா திக்கதனமனா, உங்க இருதயம் வாஞ்சிக்கிறதான அந்த காரியத்தை கர்த்தர் இந்த மாத முடிவுக்குள்ளாக கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக உதவி செய்வார். ஆண்டவர் அற்புதங்களை செய்வது நிபந்தனையின் அடிப்படையில். அப்போ நானும் நீங்கள் என்ன செய்யணும்? நம்மை பரிசுத்தமாக காத்து கொள்ளணும். 11 நாளைக்கு மட்டும் பரிசுத்தமாக இல்லை, கர்த்தருடைய வருகை பரியந்தமும் நம்மை தாழ்த்தி அவருக்கு முன்பாக பரிசுத்தமாக நம்மை காத்து கொள்ளும்போது ஆண்டவர் நிச்சயமாக கொடுத்ததான அந்த அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிலைத்து இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. செய்திக்குள் போகும் முன்பாக மனம் திறந்து ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பேச விரும்புகிறேன். எத்தனை பேர் உங்கள் சபை வளரணும் விரும்புகிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. உண்மையா நான் விரும்புகிறேன்னு சொல்கிறவங்களா இன்னும் சத்தமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நானும் உங்கள் சபை வளரணும்னு நான் ரொம்ப விரும்புகிறேன். என்னுடைய தகப்பனார் சபையில் இருந்து ஒரு 2 குடும்பத்தை எனக்கு கொடுத்து அருகில் இருந்ததான ஒரு கிராமத்தில் ஒரு கிளை ஊழியம் ஒன்றை துவங்கினார்கள். அந்த கிராமத்துக்கு 2 பஸ்ஸு தான் இருந்தது. அவங்க வர்றது ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே வந்ததுனால 1998ஆம் ஆண்டு ஆண்டவர் என்னை ஊழியத்திற்கு அழைத்தார். ஊழியத்திற்கு நான் முழுமையாக ஒப்பு கொடுத்தேன். என் பெற்றோர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். ஆகவே அதற்கு முன்பதாக நான் ஊழியம் செய்து கொண்டு வந்தேன். கேர்சல் நடத்துறது, அப்புறம் சண்டே ஸ்கூல் நடத்துறது, தெரு பிரசங்கத்துக்கு அன்னைமாரெலாம் கூட்டு போய் சாயங்கால நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் ஊழியம் செய்து கொண்டு வந்தேன். ஆனால் 98ஆம் ஆண்டு ஆண்டவர் என்னை அழைத்தார். ஆண்டோடைய சத்தத்தை கேட்டு வசனத்தின்படி அர்ப்பணித்து நான் வந்து அந்த கிராமத்தில் ஊழியத்தை ஆரம்பித்த புதிதில் அந்த 2 குடும்பங்கள் தான் எனக்கு இருந்தார்கள். அவர்களை வைத்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 8:30 மணிக்கு ஆராதனை ஆரம்பிக்கும். எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும் ஆராதனை சொல்லுங்க? அவங்க சரியா கரெக்டாக 9 மணிக்கு வருவாங்க. எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும்? கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. ஆமாம், அவங்க அக்யூரேட்டாக 9 மணிக்கு வருவாங்க. நான் 8:30 மணிக்கெலாம் ஆராதனை ஆரம்பிச்சிருவேன். ஆராதனை எத்தனைக்கு? 8:30 மணிக்கு இல்லையா? நான் மட்டும் தனியாக நின்று, அப்போ ஒரு பெரிய ட்ரம் உண்டு, அதை வச்சு டேபிள் மேலே வச்சு பாட்டு படித்து ஆரம்பித்து நடந்துகிட்ருக்கோம். 9 மணிக்கு வந்தோன்னு சொல்லுவாங்க, ஏ தம்பி என்னப்பா ஆளே இல்லாமல் நீ ஆரம்பிச்சிட்டியே, நாங்கள்லாம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாமா? அப்போ நான் நினச்சிக்கிடுவேன், எல்லாரும் வந்த பிறகு தான் என்ன செய்யணும்? ஆரம்பிக்கணும். மறுவாரம் அடுத்த வாரம் எத்தனை மணிக்கு ஆராதனை? சத்தமாக சொல்லுங்க. ஆமாம், அது நான் அப்போ சேர்லாம் கிடையாது, இங்கே நடந்துகிட்டே இருப்பேன். எசப்பா சீக்கிரம் கொண்டு வாங்க, மணி 8:45 ஆகுது. ஏன்னா 11 மணிக்கு மெயின் சர்ச்சில் ஆராதனை, இங்கே முடிச்சுட்டு அங்கே போய் உதவி செய்யணும். அப்போ ஜோம்னிக்கிட்டு இருப்பேன். 9 மணிக்கு வந்துடுவாங்க. 9 மணிக்கு வந்த உடனே சொல்லுவாங்க, ஏ தம்பி என்னப்பா இது உங்கள் அப்பானா ஆள் வாராங்களோ வரலையோ, அவங்க கரெக்டாக 8:30க்கு ஆரம்பிப்பாங்க, 10:30க்கு முடிப்பாங்க. போய் முதல்ல உங்கள் அப்பாட்ட படிச்சுட்டு வா. எனக்கு எப்படி எனக்கு ட்ரைனிங் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? ஆமாம், அப்படி ஒரு திகிலோடு கூட தான் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையெல்லாம் இருக்கும். இந்த பிள்ளைங்கள்லாம் கேட்டு பாருங்கள், படிக்கிற பிள்ளைங்கள்லாம் ஞாயிற்றுக்கிழமை வருதுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, ஏன்னா லீவு. ஆனால் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்தால் இருதயமெல்லாம் ஹார்ட் பீட்டெல்லாம் ரொம்ப வேகமாக துடிக்க ஆரம்பிக்கும். அப்படி ஒரு மிலிட்ரி ட்ரைனிங்கில் தான் என்னுடைய ஊழிய பாதையானது என்ன செய்யுது, முதல்ல ஆரம்பமானது. இப்போ சபை ரொம்ப வருஷ காலம் வளரலை. அப்போ அநேக சபைகளில் சபை வளர்ச்சி கருத்தரங்கள்லாம் நடத்துனாங்க. எல்லா சபைக்கும் போய் அந்த கருத்தரங்களை பங்கு பெற்று அவங்க என்னெல்லாம் கொடுக்குறாங்களோ அத்தனையும் எங்கள் சபைக்கு கொண்டு வந்து அதை எளிமையாக்கி நான் ஒரு சிலபஸ் தயார் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தேன். ஆனால் ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகலை, ஒன்றுமே அதில் பயன் இல்லை. ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். அப்போ ஜோம்னிட்டு இருந்தேன் தேவ சமூகத்தில். என் இருதயத்தில் ஆவியானவர் பேசினார், அப்போஸ்தலர் நடபடிகளை வாசின்னு சொல்லி. அப்போ அந்த 28 அதிகாரத்தை பல முறை வாசிக்கும் போது தான் ஆண்டவர் ஜெப குறிப்புகளை கொடுத்தார். அந்த ஜெப குறிப்பை நான் கொண்டு வந்திருக்கிறேன். இதை நான் முதலாக நான் கையெழுத்தாகத்தான் எழுதினேன். பல ஆயிரங்கள்
என் கையெழுத்தாகவே எழுதி எங்கள் விசுவாசியில் கொடுத்தேன். எங்கள் விசுவாசி வீட்டில் போய் பாயை விரித்து அவங்க பக்கத்தில் உட்காந்து, அன்னை உட்காருங்க, பிள்ளையெல்லாம் கூப்பிடுங்க, அக்கா கூப்பிடுங்கன்னு சொல்லி அவங்க பக்கத்தில் உட்காந்து ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த பாரத்தை அவங்களுக்கு கடத்தினேன். அப்போ இதை ஜெபிக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு சொன்னேன். இப்போ சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். முதலாவதாக நாங்கள் செஞ்சது குடும்பமாக ஜெபிக்க வைத்தேன். அந்த 2 குடும்பத்தையும் ஆட்களுக்கு ஒவ்வொரு மணி நேரம் கொடுத்து வசதிப்பட்ட நேரத்தில் ஜெபிக்க வைத்தேன். 6 மாசத்துல எங்களுக்கு ஒரு 20 விசுவாசிகளை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் என்னையும் பயன்படுத்தினார். பல பேருக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். அதே போல பிசாசுகள் அநேகரை விட்டு விலகியது. அது நிமித்தமாக சபையானது வேகமாக வளர ஆரம்பித்தது. 2014 நான் பார்க்கும்போது ஒரு 80 பேர் எங்கள் சபைக்கு கர்த்தர் கிருபையாக இரக்கமாக கொடுத்தார். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த ஆத்ம பாரத்தோடு உங்கள் நடுவில் நான் நிற்கிறேன். நீங்கள் இந்த ஜப குறிப்பை பாஸ்டரியா உங்களுக்கு தருவாங்க, பாஸ்டமா தருவாங்க. இதை வைத்து நீங்கள் என்ன செய்யணும்? கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். இந்த ஜப குறிப்பை வைத்து ஜெபிக்கும் போது கண்டிப்பாக உங்கள் பாஸ்டருக்காக, நம்ம பாஸ்டமாக்காக, பிள்ளைகளுக்காக நீங்கள் கண்டிப்பாக ஜெபிக்கணும். ஏன்னா அவங்க தான் முன்னணியில் நிற்கிறவங்க. அதனால் அவங்களுடைய பாதுகாப்புக்காக, சரீர சுகத்துக்காக நீங்கள் உத்தரவாதம் எடுத்து நீங்கள் ஜெபிக்கணும். அல்லேலூயா. நான் சொல்கிறேனே, உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன். இந்த சபைக்கு வந்த பிறகு தான் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருந்திருக்கு. ஆமாவா இல்லையா? எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு போங்க, இன்னும் ஒரு 11:30 முடிஞ்சிடும் வச்சுக்கோங்களேன். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போய் உங்கள் கதவெல்லாம் திறந்து விட்டு நீங்கள் வீட்டுக்கு வெளியே நில்லுங்க. வெளியே நின்று என்னெல்லாம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு பாருங்கள். எல்லாம் இந்த ஆலயத்தின் ஆசீர்வாதத்தினால் உங்களுக்கு வந்ததாக இருக்கும். அதுக்கு பின்னாடிலாம் நம்ம பாஸ்டரமாவுடைய கண்ணீரின் ஜபங்கள் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அவங்களுக்காக கண்டிப்பாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இந்த ஜப குறிப்பை வைத்து நீங்கள் என்ன செய்யுங்க? நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக ஒரு 5 மாதம் இருக்குது. ஒருவரை கர்த்தருக்குள்ளே நீங்கள் நடத்தினா போதும். ஒருத்தரை எப்படின்னு சொல்லேனே, நீங்கள் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற தம்பியாக இருக்கிறீங்க, தங்கச்சியாக இருக்கீங்கன்னா, ஒருவரை கர்த்தருக்குள்ளே வழி நடத்தி ஆலயத்துக்குள்ளே கொண்டு வரணும். ஒருவேளை நீங்கள் டாக்டராக இருக்கிறீங்க, நீங்கள் நர்ஸாக இருக்கிறீங்க, தொழில் செய்கிறீங்க, டீச்சராக இருக்கிறீங்க, காலேஜில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை காலேஜில் படிக்கிறீங்கன்னா, ஒருவரை நீங்கள் கர்த்தருக்குள்ளே வழி நடத்தணும். உங்களுக்கு நான் இந்த ஆத்ம பாரத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஆத்ம பாரத்தோடு கூட நீங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தின் அபிவிருத்திக்காக நீங்கள் செயல்படுவீங்கன்னா, நான் சொல்கிறேன், அட்ரஸ் இல்லாத இடத்துல இருந்த என்ன ஆண்டவர் தெரிகிற அளவுக்கு என்னை கொண்டு வந்திருக்கிறார்னா, உங்களையும் ஆண்டவர் நிச்சயமாக உயர்த்துவார். உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் 100க்கு 100 பரலோகம் பொறுப்படுத்திக் கொள்ளும். சரிங்களா? உங்கள் கூட மாமா, மச்சான், அக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப முறையாக பேசுகிறவங்களுக்கு இந்த ஏசப்பாவை என்ன செய்யுங்க? கொடுங்க. ஒருவேளை நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னால், உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, அக்கா கொஞ்சம் சீனி கொடுங்க, கொஞ்சம் சுகர் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த சுகரோடு என்ன செய்யுங்க? மதுரமான இந்த இயேசுவை கொடுங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார்னு சொல்லி கொடுங்க. அக்கா பணமே இல்லை, ஒரு 100 ரூபாய் கொடுங்க. கேட்குறாங்கன்னு வைங்களேன், ஒரு 100 ரூபாய் கொடுங்க, திருப்பி வாங்காதீங்க, நீங்களே வச்சுக்கங்கக்கா. அந்த 100 ரூபாய்னால அவங்க உள்ளத்தில் ஒரு கிரியை ஏற்படும். சரிங்களா? அந்த 100 ரூபாய்க்கு கர்த்தர் உங்களுக்கு அதிகமாக ஆசீர்வதிப்பார். நான் செஞ்சதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தருக்காக நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ, எதை பிரயாசப்படுறீங்களோ, அதை நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். அப்படி ஏற்றுக்கொண்டவங்களை நீங்களே ஆட்டோ பிடிச்சி நம்ம சபைக்கு கொண்டு வாங்க உங்கள் செலவில். அதற்குண்டானவைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் பன்மடங்கா உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்க கர்த்தர் இரக்கம் செய்வார். ஆமென் சொல்லுங்க. அதனால முதல் படி என்ன செய்யணும்? இன்னைக்கு நீங்கள் இந்த நாளில் இருந்து கருத்தாக ஜெபிக்கணும். ஜெபிப்பதோடு இணைந்து நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு நபரை கர்த்தருக்குள்ளே, கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே வழி நடத்த பிரயாசப்பட வேண்டும். ஆண்டவர் நிச்சயமாக இந்த கிறிஸ்மஸ் ஆராதனைக்குள்ள நம்முடைய சபையை 2-3 மடங்காக கர்த்தர் பெருக செய்வார். அல்லேலூயா சொல்லுங்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம். உங்கள் அவிசுவாசம் என் விசுவாசத்தை ஒரு நாள் தடை பண்ணாது.
நான் விசுவாசத்தில் தான் சொல்கிறேன், நிச்சயமா நம்முடைய சபை 1000 மடங்கு அதிகமாகும். அல்லேலூயா. நிச்சயம் அதை வைத்து உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தை திருப்போமாக. இந்த நாளில் கர்த்தர் என் இருதயத்தில் என் ஆவியில் கொடுத்ததான தெய்வ வார்த்தைக்கு நேராக வேதத்தை திருப்போம். சங்கீதம் 30ஆம் சங்கீதம், அதில் 11வது வசனத்தை ஆண்டவர் என் ஆவியில் கொடுத்தார். நாம் இணைந்து 8, 9, 9, 10, 11 ஆகிய 3 வசனங்களை நாம் இணைந்து வாசிப்போம். சங்கீதம் 30ஆம் சங்கீதம் 8, 9, 10, 11 ஆகிய 3 வசனங்களை இணைந்து வாசிப்போம். சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என்மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி, கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் இடை கட்டினீர். என்னை இடை கட்டினீர். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு தருகிறதான ஜீவ வார்த்தை 11வது வசனத்தில் முதல் பகுதியாக இருக்கிறது. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். ஹல்லேலூயா. You turn my wailing into dancing. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றினீர். இந்த வசனத்தை நான் இன்னொரு மொழிபெயர்ப்பில் வாசித்தேன். கேத்தலிக் பைபிளில் நான் ஒரு 2-3 பைபிளை 4-5 வேதாகமத்தை ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுத்த உடனே செய்தி ஆயத்தம் பண்ணுவதற்காக வாசித்தேன். நீங்கள் கவனிங்கள், உங்களுக்கும் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். அதில் எப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்கன்னா, நீர் என் புலம்பலை களி நடனமாக மாற்றிவிட்டீர். நம்ம பைபிளில் எப்படி இந்த போதக பிதாக்கள் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றினீர். அங்கே எப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்கன்னா, நீர் என் புலம்பலை களி நடனமாக மாற்றிவிட்டீர். என் சாக்கு துணியை களைந்து விட்டு என்னை மகிழ்ச்சியால் உடுத்தினீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீர் என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றினீர் என்று ஆண்டவர் இந்த வார்த்தையில் சொன்ன பிரகாரமாக இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய புலம்பலை அவர் ஆனந்த களிப்பாக மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வேத பகுதியை, சங்கீதம் எனக்கு பிடித்ததான ஒரு புஸ்தகம். அதில் இந்த அதிகாரத்தை ஆண்டவர் நம்ம தியான பகுதிக்காக நம்முடைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக கொடுத்த போது நான் பல முறை வாசித்தேன். இதில் ஒரு 12 வசனங்கள் தான் இருக்கிறது. இந்த வசனத்தை வாசித்து கொண்டே இருக்கும்போது எனக்குள் ஒரு பாடல் வந்தது. ஒரு ராகத்தையும் ஆண்டவர் கொடுத்தார், ஒரு பாடலையும் ஆண்டவர் கொடுத்தார். ஆகவே அந்த பாடலின் ஒரு கவியை நான் பாடி நாம் இணைந்து தியானிக்க போகிறோம். ஜி மேஜர். நம்ம பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பெரிய பாடகன் அல்ல, ஆனால் நான் பாடுவேன். இது ஆவியானவரை எனக்கு கொடுத்தது. ஆகவே எளிமையான பாடல் வரி தான். இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து எழுத ஆண்டவர் உதவி செய்தார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. நான் முதலாவது பாடுகிறேன், நீங்கள் இணைந்து பாட உங்களை தாழ்மையாய் கேட்கிறேன். ஆனந்தம் பேரானந்தம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால், ஆனந்தம் பேரானந்தம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால், கவலை இல்லை கண்ணீர் இல்லை தேவன் தாமே துடைத்திடுவார். கவலை இல்லை கண்ணீர் இல்லை தேவன் தாமே துடைத்திடுவார். ஆனந்தம் பேரானந்தம் 2-4 என் கர்த்தர் என்னோடு இருப்பதால், ஆனந்தம் பேரானந்தம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால், நித்திய மகிழ்ச்சி என் தலைமேல் என்றும் தங்கிடுதே. நித்திய கரந்தட்டி பாடுங்க. என்
தலைமேல் என்றும் தங்கிடுதே. சஞ்சலமும் தவிப்பும் என்னை விட்டு விலகி ஓடிடுதே. சஞ்சலமும் தவிப்பும் என்னை விட்டு விலகி ஓடிடுதே. ஆனந்தம் பேரானந்தம் ஆமென் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். ஆனந்தம் பேரானந்தம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். சமாதான தாபரத்தில் என்னை அவர் தங்க பண்ணுகிறார். சமாதான தாபரத்தில் என்னை அவர் தங்க பண்ணுகிறார். புலம்பலுக்கு பதிலாக ஆனந்த களிப்பை எனக்கு தந்துவிட்டார். புலம்பலுக்கு பதிலாக ஆனந்த களிப்பை எனக்கு தந்துவிட்டார். ஆனந்தம் பேரானந்தம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். ஆனந்தம் ஆனந்தம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். அல்லேலூயா. எளிமையா இருக்குதா? ஆமென். அல்லேலூயா. ஆனந்தம் பேரானந்தம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். உலகத்தில் இருக்கிற பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறத நீங்க அனுபவிக்கிறதாங்க உலகத்தில் பெரிய சந்தோஷம். ஆண்டவர் இருக்கிற இடத்துல நாம இன்னைக்கு இருக்கிறோம், அவர் வாசம் பண்ணும் ஸ்தலத்தில். ஆகவே நம்முடைய கவலைகள் எல்லாம் நீக்கி போடுவார், நம்முடைய புலம்பல் எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. இந்த செய்தி ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என் ஆவில இணைத்த வசனங்களை தான் அப்படியே சேர்ந்து பாடணும். அதில் 2வது ஸ்டான்ஸில் நம்ம பாடணும் இல்லையா? சமாதான தாபரத்தில் என்னை அவர் தங்க பண்ணுகிறார், புலம்பலுக்கு பதிலாக ஆனந்த களிப்பை எனக்கு தந்து விட்டார்னு சொல்லி நம்ம பாடணும். அந்த ஸ்டான்ஸை நம்ம மறுபடியும் சேர்ந்து பாட போகிறோம். அது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். என் ஜனம் சமாதான தாபரத்திலும் நிலையான வாசஸ்தலத்திலும் அமைதியாய் தங்கும் இடத்திலும் குடியிருக்கும். ஆண்டவர் உங்களை சமாதானத்தோடு தங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. இணைந்து நம்ம பாட போறோம். எல்லாரும் நல்லா கை தட்டி பாட போறீங்க. நீங்க கவலைப்படுறதுக்காக கர்த்தர் உங்களை சிருஷ்டிக்கல, ஆண்டவருக்குள் மகிழ்ந்திருப்பதுக்காகத்தான் ஆண்டவர் உங்களை படைச்சிருக்கிறார். எத்தனை பேர் கவலைப்பட விரும்புறீங்க? அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சின்ன ஞாபகம். எனக்கு 2வது மகா, அவ 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கான். இது இப்படி வருது பாருங்க. என்ன செய்வாங்கன்னா, சாயந்தர நேரம் அவங்க ஆயாம்மா இந்த கிளாஸ், ஒவ்வொரு கிளாஸ் ரூமுக்கும் ஒவ்வொரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு தாயாரை வச்சுருப்பாங்கள்ல. அவ கிளாஸில் 20 பேர் படிக்கிறாங்க. 20 பேக்கையும் ஒரு இடத்துல வந்து குமிச்சிருவாங்க. அப்போ நான் என்ன செய்வேன்னா, என் மகா பேக் எனக்கு தெரியும், நான் போய் அதை தேடி எடுத்து நான் கையில் வச்சு நின்றுட்டு இருப்பேன். அப்போ அந்த பிள்ளையெல்லாம் விளாண்டுட்டு வரும். அது மாதிரி நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, உங்கள் கவலை எல்லாம் ஆண்டுடைய சமூகத்தில் வைக்கிறதுக்கு பதிலாக வச்சுட்டு மறுபடியும் தேடி எடுத்து கொண்டு போகிற மாதிரி உட்கார்ந்துருக்கிறீங்க. எத்தனை பேர் வச்சுட்டு போகலான்னு விரும்புகிறீங்க? எத்தனை பேர் கொண்டு போகலான்னு விரும்புகிறீங்க? சரி, வச்சுட்டு போகலான்னு விரும்புகிறவங்களா அல்லையா சொல்லுங்கள். இல்லை வேண்டாம், ஏசுன்னு அதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, ஆனால் நான் கொண்டு போயிறேன்னு சொல்கிறவங்களா அல்லையா சொல்லுங்கள். சோத்திரம். நல்லா விழிப்பாக இருக்கிறீங்க. அப்போ கவலைப்படாதீங்க. என்ன கவலைங்க? எனக்கு என் பிள்ளைக்கு நல்லா படிக்கணும், என் பிள்ளைங்க திருமணமாகணும், என் பிள்ளைங்க நல்லா உத்தியோகத்தில் இருக்கணும், நான் நல்லா இருக்கணும். உலக பிரகாரமான காரியத்தை எல்லாம் கர்த்தர் சந்திப்பாருங்க. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். முன் வரிசையில் இருந்து எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் கை நீட்டி சொல்றார், உங்க புலம்பலை நான் ஆனந்த களிப்பா மாற்றுவேன். ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு நல்ல தேவனை நம்ம ஆராதிக்கிறோம் பாருங்க. இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா? இப்படி ஒரு தெய்வத்தை நீங்கள் எங்கேயாவது பார்க்க முடியுமா? உன் கவலையெல்லாம் ஏன்ட்ட தாப்பா நான் சுமந்துக்கிடுறேன்னு சொல்லி நம்ம அப்பா ஏசப்பா மாதிரி ஒரு நல்ல தேவன் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. அதனால் இன்னைக்கு கொண்டு வந்த கவலையை அப்படியே வச்சிடணும். வெளியில் பைக் எடுக்கும்போது எங்கே இருக்குன்னு சொல்லி இங்கேருந்து தேடி பார்த்து எடுத்துகிட்டு போயிடாதீங்க.
வச்சிட்டேன். அண்ணா, அந்த அன்பு தாயார் அண்ணாள் மாறி ஆண்டுடைய சமூகத்தில் சொன்னாங்க. அப்புறம் அவங்க துக்கமுகமாக இருக்கலை இல்லைங்களா? அதனால் இப்போ நான் சொல்கிறேன், ஐ ரெக்வெஸ்ட் யூ ஆல் டு கீப் ஆல் யுவர் worries இன் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அதனால் எல்லாத்தையும் ஏசப்பாட்ட வச்சுட்டேன் அப்படிங்கிறக்கு அடையாளமாக நல்லா கைத்தட்டி இந்த ஸ்டான்ஸாவை சேர்ந்து பாட போகிறோம். சந்தோஷமாக பாடுவீங்களா? சேர்ந்து பாடுங்க. சமாதான தாபரத்தில் என்னை அவர் தங்க பண்ணுகிறார். சமாதான தாபரத்தில் என்னை அவர் தங்க பண்ணுகிறார். புலம்பலுக்கு பதிலாக ஆனந்த களிப்பை எனக்கு தந்து விட்டார். புலம்பலுக்கு பதிலாக ஆனந்த களிப்பை எனக்கு தந்து விட்டார். ஆனந்தம் பேரானந்தம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். ஆனந்தம் பேரானந்தம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் பேருக்கு ஆண்டோர் மேலே பாரத்தை வைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. எதுக்குடா நம்ம அப்பா மேலே இந்த பாரத்தை வைக்கணும் போல உட்காந்துருக்கீங்க. கவலைப்படாதீங்க. அதுக்காகத்தான் நம்ம ஏசப்பா சிலுவைக்கே போயிருக்கிறாங்க. சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கின யார் மேல் வந்தது? அவர் மேல் வந்தது. அதனால அவர் மேலே நீங்கள் வச்சுட்டு தான் நீங்கள் என்ன செய்யணும்? இப்போ படிக்கணும். சரிங்களா? அதனால் நல்ல வாய் திறக்கணும், கை தட்டணும். சரியாண்ண? சரியாக்கா? தம்பி தங்கச்சி கேட்குறீங்களா? ஆமேன். ஹல்லேலூயா. எல்லாரும் என்ன செய்யணும்? நல்ல சந்தோஷமாக தட்டி படிக்கணும். அதை பார்த்து பரலோகம் மகிழணும். நீங்கள் சந்தோஷப்படுறத பார்த்து பேய்க்கு என்ன செய்யணும்? வயிறுலாம் எரியணும். நீங்கள் துக்கமாக இருந்தால் அவனுக்கு சக்ஸஸ் மாதிரி இருக்கும். அப்படி விடவே கூடாது. அவன் என்றைக்குமே நம்ம அப்பா காலு கீழே தான். அவன் நசுக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. உங்கள் சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றுவேன்னு சொல்லி 11 நாளைக்குள்ள வாக்கு பண்ணியிருக்கிறார். செய்யாமல் இருப்பாரா? பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் அப்படி இப்படி சொல்கிற அந்த தேர்தல் நேரத்தில் சொல்கிறவர் இல்லை. நம்ம அப்பா சொன்னாலே அப்படி நடந்துடும். ஏன்னா வார்த்தையிலே வல்லமை இருக்குது. பேசிக்கிட்டு இருக்கும் போதே நடந்துடும். அதை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அதனால் இந்த ஸ்டான்ஸா வச்சு தான் நம்ம செய்தியே இருக்க போகுது. 3 குறிப்பு உங்களோடு பேச போகிறேன். ஒரு நிபந்தனையை ஆவியானவர் நம்மோடு சொல்ல போகிறார். இது எல்லாம் இந்த ஸ்டான்ஸா வச்சு தான் இருக்குது. அதனால் எல்லாரும் சந்தோஷமாக கைத்தட்டி பாடணும், பாடிக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த எங்கள் ஊர் பக்கம் நீங்கள் போனீங்கன்னா, நாகர்கோவில் பக்கம் எல்லாரும் என்ன செய்வாங்க தெரியுமா? சோத்திரம் 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 சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இங்கே சோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் 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 சொல்லிக்கிட்டே இருங்க. வாய்த்தரம் துதிச்சுக்கிட்டே இருங்க. எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. நீங்கள் இப்படி துதிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எனக்கும் நல்லா செய்தி கொடுக்க வாய்ப்பாக. நிறுத்திடாதீங்க, சொல்லுங்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மனசுக்குள்ளே துதிச்சுக்கிட்டே படிங்க. சரி, எல்லாம் சேர்ந்து பாடுவோம். சமாதான தாபரத்தில் என்னை அவர் தங்க பண்ணுகிறார். சமாதான தாபரத்தில் என்னை அவர் தங்க பண்ணுகிறார். புலம்பலுக்கு பதிலாக களிப்பை எனக்கு தந்து விட்டார். புலம்பலுக்கு பதிலாக ஆனந்த களிப்பை எனக்கு தந்து விட்டார். ஆனந்தம் பேரானந்தம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். ஆனந்தம் பேரானந்தம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புலம்பல் என்றால் துக்கத்தின் உணர்ச்சிகரமான வெளிப்பாடு. புலம்பல்னா என்ன? துக்கத்தின் உணர்ச்சிகரமான வெளிப்பாடு. புலம்பல் என்பது வருத்தத்தின் மிகுதியினால் பேசிக்கொண்டே இருப்பது. புலம்பல்னா அதுக்குடைய டெஃபினேஷன் உங்களுக்கு சொல்றேன். புலம்பல்னா என்ன? வருத்தத்தின் மிகுதியினால் பேசிக்கொண்டே இருப்பது. புலம்பல் என்பது நடந்த துயரத்தை
வேதனையோடு கூட எண்ணி தனித்து இருப்பது. புலம்பல்னா நடந்து முடிந்த அல்லது நடந்து கொண்டிருக்கிற அந்த வேதனையை தனித்து துக்கித்து எண்ணிக்கொண்டே இருப்பது. புலம்பல்னா என்ன? யாராலும் நம்மை விடுவிக்க முடியவில்லையே என்ற பாதுகாப்பற்ற நிலைமையை உணர்ந்து தனக்குத்தானே பேசிக்கொண்டிருப்பது. புலம்பல்னா என்ன? தனக்குத்தானே பேசிக்கொண்டிருக்கும் ஒரு நிலைமை புலம்பல். புலம்பல்னா என்ன? உள்ளத்தில் காணப்படும் ஆறாத காயங்களை ஆற்றுவதற்காக நீங்களே எடுத்துக்கொள்ளும் ஒரு முயற்சி தான் புலம்பல். புலம்பல்னா என்னங்க? உங்க உள்ளத்துல, உங்க இருதயத்துல பல காயங்கள் இருக்கிறது. அந்த காயத்தை யாராலும் எந்த சூழ்நிலையாலும் மாற்றி அமைக்க அல்லது அதிலிருந்து விடுவிக்க முடியாது என்ற அச்சத்தில் நீங்கள் இருந்து கொண்டு உங்களை நீங்களே சமாளிப்பதற்காக, உங்களை நீங்களே ஆற்றுவதற்காக, உங்களை நீங்களே திடப்படுத்துவதற்காக பேசிக்கொண்டிருப்பது தான் புலம்பல். புலம்பல் என்பது எனக்கு உதவி செய்ய ஒருவருமே இல்லை என்று சொல்லி ஒரு தனிமை உணர்வில் தனித்து கண்ணீர் சிந்தி கொண்டிருப்பதுதான் புலம்பல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலும் கூட நீங்கள் ஒருவேளை புலம்பலோடு கூட உடைய இருதயத்தில் காணப்படுகிற காயங்கள், நிறைவேறாத பல நிகழ்வுகள், ஜெபித்தும் பதில் கிடைக்காத பல காரியங்களை எண்ணி தனித்து துக்கித்து பேசிக்கொண்டிருக்கும் அந்த அனுபவத்தோடு கூட வந்திருப்பீர்களானால், இந்த காலை வேளையில் நம்முடைய ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உடைய புலம்பலை நான் ஆனந்த களிப்பாய் மாற்றுவேன். எந்த காரியம் உங்களை தனித்து புலம்ப வைத்து கொண்டிருக்கிறதோ, பக்கத்தில் யாரும் இல்லைன்னு சொன்ன உடனே ஏசப்பா 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 என்ன பாருங்கப்பா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு சொல்லி எந்த ஒரு விஷயம் உங்கள் கண்களில் இருந்து கண்ணீரை வரை வைக்கிறதோ, ஆண்டவர் சொல்லுகிறார் 11 நாளைக்குள்ள நான் உங்க வாழ்க்கையில ஆனந்த களிப்பா மாற்றுவேன். கை தட்டி ஆவில நிறைந்து ராமலா ஹந்தனா தூடமனமா உராமலமனா ஷகதனமரமா ரீமனா தூபெலா ஹந்தனா நீக்கமனமரா தியாந்தனம லகதனமனா ஷியாந்தரமனமரபா. புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற தேவன். உடைய புலம்பலை ஆனந்த களிப்பா, நம்ம ஒரு டிரான்ஸ்லேஷன்ல வாசித்தோம் இல்லையா, களி நடனமாக நீங்க துள்ளி குதித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் அளவிற்கு கர்த்தர் இந்த பிரச்சனையில குறுக்கிட போகிறார். கர்த்தர் தலையிட போகிறார். யாரும் உதவி செய்ய இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்கள் நினைக்கலாம், எனக்கு மட்டும் நல்ல ஒரு அரசியல்வாதி தெரிஞ்சிருந்தா, எனக்கு மட்டும் காவல்துறையில் ஒரு அண்ணன் அக்கா இருந்தா, எனக்கு மட்டும் ஒரு அக்காவா ஒரு வக்கீல் இருந்திருப்பாங்கன்னா, எனக்கு மட்டும் இப்படி ஒரு பண பலம் படைத்தவங்க இருந்திருப்பாங்கன்னா, இவெல்லாம் என்னை தொட முடியுமா, இந்த சூழ்நிலைக்குள்ள நான் போனாலும் என்னை எடுத்துருவாங்களேன்னு சொல்லி இப்போ ஒருத்தர் இல்லைன்னு சொல்லி நீங்கள் கதறீங்க இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, நான் இருக்கிறேன் பிள்ளை, நான் இருக்கிறேன், உன் புலம்பலை ஆனந்த களிப்பா மாற்றுவேன்னு சொல்லி ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நினைக்கும் போதே பிபிலாம் கூடுது இல்லையா? நினைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு அந்த தூக்கத்தை எடுத்து போடுது இல்லையா? ஆகாரம் சாப்பிட்றதுக்கு உட்காரும் போது அந்த நினைவு வந்து சாப்பிடக்கூடிய அந்த நல்ல சூழ்நிலையை கெடுத்து போடுது இல்லையா? அந்த ஒரு காரியத்தினை தான் ஆண்டவர் இந்த காலை வெளியில் பேசுகிறார். உடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. யோவான் 16:20 பார்க்கிறோம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஏசாயா 65:14 நம்ம பார்க்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, என் ஊழியக்காரர் மனமகிழ்ச்சியினாலே கம்பீரிப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 11 நாளைக்குள்ள உங்க வாழ்க்கை
ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறார். நிச்சயமா உங்க கண்ணீரை துடைக்கக்கூடியதான இந்த வேதனையில் இருந்து, நாள்பட்டதான போராட்டத்தில் இருந்து 38 வருஷமா இருக்கலாம், அல்லது 18 வருஷமா இருக்கலாம், அல்லது 12 வருஷமா இருக்கலாம். 38 வருஷமா இருந்தவனை தேடி போனாங்க, 12 வருஷமா இருந்த தாயார் தொட்டாங்க. ஏதோ ஒரு விதத்தில் அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், அல்லது ஒரு கையளவு மேகம் தோன்றும். ஹல்லேலூயா. அந்த ஒரு தைரியத்தில் தான் நான் உங்க முன்பாக நின்றுட்டு இருக்கேன். ஆண்டவர் செய்வேன் சொன்ன அந்த ஒரு தைரியம் தான் என்னை பலப்படுத்தி இந்த இடத்தில் நிற்க வைத்திருக்கிறது. ஆகவே நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நிச்சயமாக உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 30ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க உங்களை தாழ்மையாய் கேட்கிறேன். இதுல மேல ஒரு விலாசம் இருக்கு, தயவுசெய்து பாருங்களேன். வாசிங்கக்கா. கிரக பிரதிஷ்டையின் பாட்டாகிய, சரியா வாசிங்க. கிரக பிரதிஷ்டையின் பாட்டாகிய தாவீதின் சங்கீதம். கிரக பிரதிஷ்டைனா என்ன? பால் காட்சி வீடு, ஹவுஸ் வார்மிங், வீடு பிரதிஷ்டை. இப்போ நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து தயவுசெய்து படிங்களேன். 12 வசனம் இருக்கு. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன். என்னடா இது, செய்தி நல்லா போயிட்டு இருந்த மாதிரி இருந்தது. சரி, இது பால் காட்சி வீடு, சரியா? இப்போ இதில் எனக்கு நீங்கள் சொல்லணும், எத்தனை முறை கூடாரம், வாசஸ்தலம், வீடு, தாபரிக்கும் இடம். ஒரு 2 நிமிஷம் அந்த இதை ஆஃப் பண்ணுங்க. எல்லாரும் இது பைபிளை பார்க்கட்டும் தயவுசெய்து. இந்த இது வசனம் போடுறீங்களே, இந்த ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் ஆஃப் பண்ணுங்க. இருக்கட்டும், அப்படி இருக்கட்டும். இப்போ அங்கே பார்க்கக்கூடாதுன்னு ஏன்னு சொன்னேன்னு தெரியுமா? பைபிளை பார்க்கறதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. பைபிள் கொண்டு வந்திருக்கீங்களா எல்லாரும்? அல்லேலூயா. கொண்டு வராமல் நிறைய பேர் இருக்கீங்களோ? கொண்டு வராமல் இருக்கிறீங்களோ? சரி, கொண்டு வரலன்னா நீங்கள் போடலாம். சரி, போடுங்களேன், அதை போடுங்க, ஒவ்வொரு வசனமாக பார்க்கட்டும். சரி, இதில் நீங்கள் பாருங்கள், தயவுசெய்து உங்களை கேட்குறேன். 12 வசனம் இருக்கா? இதில் கூடாரம், வாசஸ்தலம், குடியிருப்பின் எல்லை, வீடு அப்படிங்கிறது எத்தனை முறை வருதுன்னு தயவுசெய்து சொல்லுங்க, கண்டுபிடிச்சு சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. ஏசப்பா, இது என்ன சங்கீதங்க? பால் காட்சி வீடு, பால் காட்சி வீடு, அப்புறம் ஹவுஸ் வார்மிங், வீடு பிரதிஷ்டை. அப்படின்னா என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? வீடு, கூடாரம், குடியிருப்பின் எல்லை, வாசஸ்தலம். எத்தனை முறை வருது சொல்லுங்க? வருதா வரலையா? எழுதியிருக்கா இல்லையா? உண்மையில இல்லையா? இல்லைன்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்கள். இருக்குன்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்கள். நமக்கு ஏண்டா வம்பு? இவர் வந்ததிலிருந்து 2ஆ கேட்டுக்கிட்டு இருக்கார். ஒரு வாட்டில் சொல்லட்டும், நம்ம கேட்டுக்கிடும். இருக்குன்னு சொல்றவங்களா அல்லேலூயா சொல்லுங்கள் சத்தமா. சரி, நீங்க செய்தியில லைத்து போயிட்டீங்க. அதாவது 12 வசனத்துல ஒரு இடத்துல கூட வீடு, வாசஸ்தலம், குடியிருப்பின் எல்லை அப்படின்னு இல்லவே இல்லை. அப்படி இருக்கும்போது இது எப்படிங்க வீடு பால் காட்சி சங்கீதம்? பார்த்தீங்களா? கர்த்தருடைய வேதத்தை அப்படி படிக்கணும். நானும் வாசித்திருக்கேன் நிறைய இடம். ஆனால் இப்போ படிக்கும்போது தான் ஆவியானவர் கொஞ்சம் கூர்ந்து படிக்க வச்சார். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சங்கீதம் எந்த வரலாற்று பின்னணியத்தில் எழுதப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் தாவீது ராஜா வாழ்க்கையில் நடந்ததான ஒரு சம்பவத்தை மையமாக வைத்து எழுதப்பட்டதான ஒரு சங்கீதம் தான், இந்த ஒரு பாடல் ஆராதனை தான் இந்த 12 வசனங்கள். ரத்தன சுருக்கமாக எழுதப்பட்டதான ஒரு ஆராதனை பாடல் தான் இது. இந்த 1 நாளாகமும் 21ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது தாவீது ஒரு பிழை பண்ணிடுறார். இந்த என்ன பிழை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவர் ஜனங்களை தொகையிட அனுப்பிடுறார். அதை யோவாப் சொல்றாரு, இல்லை ராஜாவே, நம்ம தொகையிடுறது தவறு அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் ஒரு 3 தண்டனையை கொடுக்கிறார். 3 வருஷம் என்ன செய்யணும்?
3:3 இருக்கும். அதை வாசிங்க பார்க்கலாம். 3 மாதம் 3 நாள் அப்படின்னு இருக்கும். வாசிங்க அந்த 21 அதிகாரத்தில். பஞ்சமோ அல்லது உன் பகைஞரின் பட்டயம் உன்னை பின்தொடர. தயவுசெய்து சொல்லுங்க. 12வது வசனம். அல்லது உன் பகைஞரின் பட்டயம் உன்னை பின்தொடர நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோடி போக செய்யும் 3 மாத சங்காரமோ அல்லது 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லை எங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ, இவைகளில் ஒன்றை தெரிந்து கொள் என்று கர்த்தர் உரைக்கிறார். ஒரு பெரிய இக்கட்ல தாவீது ராஜா மாட்டிக்கிட்டார். பெரிய கஷ்டத்துல 3 வருஷம் பஞ்சம் அல்லது 3 மாதம் சத்துருக்கள் பின்தொடரணும், அப்புறம் அல்லது 3 நாள், அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னது ஆண்டவருடைய தண்டனை. இதில் ஏபிசி தான், டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கிடையாது. நீங்கள் எக்ஸாம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும் ஏபிசிடி. டின்னா ஒன்றுமில்லை அப்படின்னு ஒரு ஆப்ஷனே கிடையாது. 3ல் ஏதாவது ஒன்று நீ கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி அனுப்பிச்சார். இப்போ பார்த்தீங்கன்னா தாவீது ராஜா பெரிய இக்கட்டில் என்ன செய்கிறாரு, மாட்டுறார். ஏன்னா தாவீது ராஜாவுக்கு கொஞ்சம் நெஞ்ச எதிரிகள் கிடையாது. அவரு சொல்கிறாரு, நம்ம தலைமுடி அளவுக்கும் அவருக்கு சத்துருக்கள் இருந்திருக்காங்களாம். எப்படி இருக்கும் பாருங்க. நீங்கள் ஒரு 2-3 பேர் உங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கறதுக்கே நீங்கள் கண்ணீர் விடுறீங்க, ஐயா ஜோமனுங்க தாங்க முடியல, உபத்திரவத்தின் காலவாசலுக்குள்ளே போய்கிட்டு இருக்கேன் அப்படிலாம் புலம்புறவங்க இருக்கிறீங்க. தாவீது ராஜா கண் அயர்ந்தா கூட எங்க நம்மளை கொலை செஞ்சிருவாங்களோ அப்படிங்கிற இக்கட்டில் இருந்த ஒரு தெய்வ மனிதர், பல யுத்தங்களை பண்ணவர். கடைசியில் இவரே ஒரு முடிவுக்கு வரார். என்ன முடிவு? கர்த்தருடைய கையில் விழுவேனாக அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா, ஆண்டவர் சங்கரிக்கும் தூதனை, சங்கார தூதனை அனுப்புகிறார். அந்த நேரத்தில் தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு களத்தை வாங்கி, ஒரு இடத்த எபூசியனுடைய களத்தை வாங்கி அதில் தேவனுடைய ஆலயம் கட்டுவதற்காக அடிக்கல் நாட்டும் போது பாடினதான ஒரு ஆராதனை பாடல் தான் சங்கீதம் 30ஆம் சங்கீதம். அதான் இந்த சங்கீதத்தினுடைய பின்னணியும். பெரிய இக்கட்டில் தாவீது ராஜா மாட்டி இருந்தாலும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுறேன்னு சொன்ன உடனே ஆண்டவர் மனம் மாறிறாரு பாருங்க. நீங்களும் ஆண்டவர் ஐஸ் வைக்கிறதுக்கு ஒரு இதை சொல்லித்தாரேன், ஒரு ஃபார்முலாவும் சொல்லித்தாரேன். ஆலயத்துக்கு மட்டும் கரெக்டாக வந்துருங்க, கொஞ்சம் ஊழியம் செய்யுங்க. உங்களால் உங்கள் திறமை உங்களை வச்சு நீங்கள் என்ன செய்யுங்க, ஆண்டவருக்காக விதைங்க. ஆண்டோடைய கோபம் நீங்கிடும். ஆண்டவர் பாருங்க, இவர் மேலே மூர்க்கமாக நிற்கிறார். என்ன நீ இப்படி பண்ணிட்ட? நீ ஆண்டவர் அவரை குறித்து தெளிவாக சொல்றார், நீ ஆடுகளுக்கு பின்னாடி போனவன் இல்லையா, உன்னை எல்லாரும் மறந்துட்டாங்க. தாவீதே சொல்றார், செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன்னு சொல்லி, என் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக்கொள்வார்னு சொல்லி அவரே சங்கீதம் 27 சொல்றார். அப்படிப்பட்ட நிலைமையில இருந்த ஒருத்தரை ஆண்டவர் ராஜாவாக மாற்றியிருக்க, தொகையிட்டது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்றாலும் ஆண்டோடைய ஆலயத்தை கட்டுறேன்னு சொன்னாரு பாருங்க. கர்த்தர் உடனே அதில் எழுதப்பட்டிருக்க அழகா, கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். தூதனை பார்த்து சொன்னார், போதும் நிறுத்துன்னு சொன்னார். உங்க வாழ்க்கையிலும் நீட்டப்பட்டதான கர்த்தருடைய கோபமானது இந்த நாளில் முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. நன்றி ஏசப்பான்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறதான உபத்திரவம் இந்த நாளில் முடிவுக்கு வருகிறது. ஆமென் சொல்லுங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? கண்டிப்பாக தேவ ராஜ்யத்துக்காக எதாகிலும் ஒன்று செய்யணும். பாஸ்டமோடைய அப்பா எழுதின ட்ராக்ஸ் எல்லாம் நான் வச்சுருக்கிறேன். அவங்க தங்கச்சி வீட்டுக்கு போயிருந்தேன் ஊழியத்துக்கு 2 தடவை. அப்போ நான் எழுதினதெல்லாம் கொடுத்தேன்னா அவங்க எங்கள் அப்பா எழுதினதெல்லாம் வச்சுருக்கேன்னு கொடுத்தாங்க. ரொம்ப அதனால தான் இவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. நீங்களும் ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தருடைய ராஜ்யத்தை நீங்கள் கட்டினீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் நிச்சயமாக நான் சொல்கிறேன், அவங்க கர்த்தருடைய ஆசீர்வாதத்தால் நிறைந்து இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, தாவீது அந்த களத்தை வாங்கினாரு, பலியை செலுத்தினாரு. அடிக்கல் நாட்டின உடனே ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார்? அந்த தூதனை, போதும்பா உன் பட்டயத்தை நிறுத்து அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார். அந்த நிலைமையில தான்
தாவீது பாடி இந்த சங்கீதத்தில் சொல்லுகிறார், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தாவீது ராஜா வாழ்க்கையில் எப்படி அவருடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றினார்னு சொல்லி இந்த சங்கீதத்தில் 3 வசனங்களை சொல்றார். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் இந்த வசனத்தின்படியே உங்க புலம்பலை ஆனந்த களிப்பா மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்க. நன்றி ஏசப்பா சொல்லுங்க. நன்றி ஏசப்பா சொல்லுங்க. ஏசப்பா நன்றி சொல்லுங்க. தயவுசெய்து சத்தம் உயர்த்தி சொல்லுங்க. கொஞ்சம் சத்தம் உயர்த்தி சொல்லுங்க. நன்றி ஏசப்பா சொல்லுங்க. என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றினதுக்காய் நன்றி சொல்லுங்க. அந்த வசனத்தை சொல்லி சொல்லுங்க. என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றினதுக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி ஏசப்பா. அல்லேலூயா. எவ்வளவு நல்ல தகப்பன் பாருங்க. அப்பா சொல்லுங்க. அப்பான்னு சொல்லுங்க. ஏசப்பா சொல்லுங்க. ஏசப்பான்னு சொல்லுங்க. ரொம்ப பிடிக்குங்க அவரை. அப்பான்னு கூப்பிடுறதுக்கு பிடிக்கும். உங்களுக்கே உங்க பிள்ளை உங்க பேரை சொல்லி கூப்பிட்டா பிடிக்குமா? ஏய் அப்படின்னு சொல்லி உங்க பேரை சொல்லி இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா பிடிக்குமா? அப்பான்னு சொல்லி கூப்பிட்டா எவ்வளோ நல்லா இருக்கு இல்லை? உங்களுக்கு பிடிக்கும். அப்போ அவர் நீங்கள் ரொம்ப ஒன்றும் பாடுபட்டிருக்கீங்க. ஆனால் அவர் நமக்காக எனக்காக உங்களுக்கு எவ்வளோ பாடுபட்டிருக்கார் தெரியுமா? முழு ரத்தத்தையுமே கொடுத்துருக்கிறார். ஒரு தடவை எனக்கு பாடம் எடுத்த ஆசிரியருடைய அண்ணனுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அவர் என்னை ரொம்ப நேசிப்பார். மேத்யூ பிலிப். அவர் சொன்னார், தம்பி அண்ணனுக்காக ஜோமுனுப்பா. என்னப்பா சார்? சொன்னேன், இங்கே அண்ணன் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு தம்பி, கொஞ்சம் பிளட் தேவைப்படுது. நான் சொன்னேன், நான் கொடுக்குறேன். அப்படியா? அது பிரின்ஸிபால்கிட்ட கேட்கணுமே. நான் சொல்கிறேன்னு சொல்லி பேசி போகிறேன். போய் படுக்க வச்சுருக்காங்க அவரை. என்ன பக்கத்தில் படுக்க வச்சுருக்குறாங்க. நான் சும்மா இருப்பேனா? இதை என் இதில் நீடில் பொருத்தி பிளட்டு இப்படி ஏறி அவருக்குள்ளே இறங்குது. அதை இப்படி எட்டிக்கிட்டு பார்த்தேன். ஒரு சின்ன இது மாதிரி என்ன செய்யுது, அந்த இங்கே எடுக்கு பார்த்தீங்களா, என் ரத்தத்தை எடுத்துக்கிட்டு இருந்தது. அதை எட்டி பார்த்தேன்னா தலை கிறுகிறுன்னு பல்ஸ்லாம் இறங்கிருச்சு எனக்கு. ஒரு தங்கச்சி பக்கத்தில் இருந்தாங்களா, ஏசி அது 20 வச்சுருக்காங்க, பயங்கரமாக வேர்க்குது. ஒன்று அந்த தங்கச்சி டாக்டருக்கெலாம் ஃபோன் பண்ணி இந்த வந்த அண்ணனுக்கு ஒரு மாதிரி ஆகுதுன்னு சொல்லி ஒரு 2-3 டாக்டர் வந்துட்டாங்க. என்னை கையை இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க. குடிக்க எதுமான்னு கேட்டாங்க. ஏதாவது இருந்தால் கொடுங்கன்னு சொன்னேன்னா கொடுத்தாங்க. கொஞ்ச நேரம் அந்த இதை எடுத்து விட்டுட்டு என்னை இப்படி நேரம் உட்கார வச்சு அப்புறம் ஆசுவாசப்படுத்தின பிறகு தான் சரியானேன். என் ரத்தத்தை பார்த்த உடனே எனக்கு தலை கிறுகிறுன்னு வந்துருச்சு. ஆண்டவர் பார்த்தீங்களா, எல்லா ரத்தத்தையும் சிந்திட்டு எப்படி தெளிவாக 7 வார்த்தை பேசுகிறார். என்னை உங்களையும் பார்த்து என்ன சொன்னார்? பிதாவே இவர்களை மன்னியும். ஆண்டவரே உங்களை போட்டு தள்ளும்ட்டா நானும் நீங்களும் இந்த சர்ச்சுக்குள்ளே இருந்திருக்க மாட்டோம் இல்லை? எவ்வளோ நல்ல தேவன் சொல்லுங்க. அப்பான்னு சொல்லுங்க. ஏசப்பான்னு சொல்லுங்க. பஸ்ஸில் வரும்போது அப்படியே சொல்லிட்டே வந்தேன், ஏசப்பா நாளைக்கு செய்தி கொடுக்குறேன்ப்பா, இவங்களுக்கெல்லாம் நல்லா ஆழமாக உள்ளத்துக்குள்ளே போகணும்ப்பா. நான் என்னப்பா ஜெபம் பண்ணியிருக்கேன், நான் என்னப்பா வேதம் வாசித்திருக்கேன், நான் பலகீனம் உள்ளவன்ப்பா, என் கூட வாங்கப்பா, நானே என் நாவை நீங்கள் எடுத்து பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தேன். இப்பையும் வரும்போது உள்ளத்துக்குள்ளே, ஏசப்பா எனக்கு நான் அந்த அளவுக்கு திறமை உள்ளவங்க இல்லைப்பா, எப்படி பகுத்து போதிக்கன்னு தெரியலப்பா, நீங்கள் பேசுங்கப்பா. நீங்கள் சொல்லுங்கள், அப்பான்னு சொல்லுங்கள், என் கூட வாங்கப்பா சொல்லுங்க. ஒரு பிள்ளை மாதிரி சொல்லுங்க, எனக்கு உதவி செய்யுங்கப்பா சொல்லுங்க, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, நாளை தானே என் கூட வாங்கப்பா சொல்லுங்களேன். என் கூட இருங்கப்பா. ஆமா, அப்பா உங்க கூட இருப்பாங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 வசனங்களை சொல்றார் எப்படி அவருடைய புலம்பல ஆனந்த களிப்பாக மாற பண்ணினார் என்று சொல்லி. முதல் குறிப்பு, கண்ணீரை துடைத்து புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினார். 5வது வசனத்தை தயவு செய்து வாசிங்கள். சங்கீதம் 30:5 வாசிங்கள். அவருடைய கோபம் 1 நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற்காலத்திலே களிப்புண்டாகும். இந்த வசனத்தை எல்லாருமே வாசித்தீங்க இல்லையா? இது என்ன விளக்கம்னு 1 நிமிஷம் சொல்லுங்களேன். இந்த என்ன 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 வாசித்தீங்க? இல்லை, அதை விட்டுருங்க. சாயங்காலத்தில் அழுகை தங்கும்,
காலத்திலே களிப்புண்டாகும். அப்படின்னா என்ன அர்த்தங்க? உங்களுக்கு என்ன வெளிச்சம்? இதை வாசித்தோன்னே என்ன ஆவியானவர் உங்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்குறார்? தயவுசெய்து சொல்லுங்க. சாயங்காலத்தில் விடியற் காலத்தில் அப்படின்னா என்ன அர்த்தம்? வெரி குட், சொல்லுங்க ஐயா, சொன்னீங்க, சொல்லுங்க. ராத்திரி இருக்கும், விடிய காலத்தில். தேங்க்யூ. மற்றவங்களும் சொல்லுங்களேன். நீங்க ஆண்டவர் என்ன ஒரு ஆவிக்குரிய வெளிச்சத்தை கொடுத்தார் சொல்லுங்க. புதிய விடியல் நம்முடைய வாழ்வுக்கு உண்டு. தேங்க்யூ. வெரி குட். மற்றவங்களும் சொல்லுங்க, மேல இருக்கவங்களும் சொல்லலாம். தயவுசெய்து சொல்லுங்க, தாழ்மையாக கேட்கிறேன்னு சொல்லுங்க. இந்த வசனத்தை வாசிக்கும் போது என்ன புரிஞ்சு கொண்டீங்க? மனசுக்கு நமக்கு ஆறுதல் உண்டாகும். ராத்திரி நம்ம படுக்கைக்கு போகும்போது எவ்வளவு துக்கமா இருந்தாலும் காலையில விழித்தெழும் போது ஆண்டவர் ஜெபம் பண்ணி விழிக்கும் போது, ஜெபம் பண்ணி நம்ம அந்த நாளை துவங்கும் போது ஏசப்பா நமக்கு என்ன செய்வாங்க? நமக்கு களிப்பை தருவாங்க, சந்தோஷப்படுத்துவாங்க. சரி, வேற யாரும் சொல்ல விரும்புறீங்களா? என்னங்க? அழுகை நம்மளை விட்டு மாறி போயிடும், அழுகை நமக்கு தங்காது. வெரி குட், நல்லா சொன்னீங்க. துக்கம் சந்தோஷமாய் மாறும். கண்டிப்பா, நிச்சயமா. இந்த வசனத்தின் மூல பொருளை நம்ம பார்த்தோம்னு சொன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா, யூதர்களுக்கு ஒரு நாள் சாயங்காலத்தில் துவங்கி அடுத்த நாள் காலையில் முடியும். அதாவது எல்லா கணக்கும் ஒன்று தான், 24 மணி நேரம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கு நல் இரவில் ஒரு நாள் துவங்கி அடுத்த நல் இரவில் என்ன செய்யுது? நாள் முடியுது. நம்ம பக்கத்தில் உள்ள சிங்கப்பூருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் ஏதோ அவ்வளோ வித்தியாசப்படுது. ஆனால் அவங்களுக்கும் 24 மணி நேரம் தான். யூதர்கள் எப்படி கணக்கு பண்ணுவாங்கன்னா, ஜாமங்கள் வைத்து கணக்கு பண்ணுவாங்க. அவங்களுக்கு சாயங்காலத்தில் ஒரு நாள் துவங்கும், அடுத்த நாளில் காலையில் என்ன செய்யணும்னா அவங்களுக்கு ஒரு நாள் முடியும். அப்படி அவங்க கணக்கு வச்சிருக்கிறாங்க. இந்த வசனத்தில் உங்களுக்கு அது தெளிவாக தெரியணும்னு சொன்னால் நான் ஒரு வசனத்தை கூட வாசிங்களேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை தயவு செய்து வாசிங்கள். ஆதியாகமம். தேவன் வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலம், நல்லா கவனிங்க, சாயங்காலமும் விடியற்காலமாகி முதலாம் நாள் ஆயிற்று. முதலாம் நாள். அப்ப அவங்க எப்படி கணக்கு வைக்கிறாங்கன்னா, எல்லாமே 24 மணி நேரம் தான். ஆனா அவங்களுக்கு கணக்கு எப்படி துவங்குனா, சாயங்காலத்துல துவங்கி அடுத்த நாள் விடியற் காலத்துல என்ன செய்யுது? அந்த நாள் முடியுது. இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் துவக்கமானது ஒருவேளை துக்கத்தில் ஆரம்பித்திருக்கலாம். அதன் முடிவு எதில் முடியும் என்றால் ஆனந்த களிப்பில் முடியும். உடைய பிரச்சனையானது உங்களை காயப்படுத்தி வேதனைப்படுத்தி ஆரம்பமாக இருக்கலாம். நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, இந்த பிரச்சனை அப்படியே பெருசாகி டொமாறு வெடிச்சு என் குடும்பம் செதறிடும், நானும் செதறிடுவேன் நீங்க நினைக்கிறீங்க. ஆவியானவர் சொல்றார், இந்த பிரச்சனையை நான் சமாதானத்தில் கொண்டு வந்து முடிப்பேன். இந்த கண்ணீரை நான் களிப்பில் கொண்டு வந்து முடிப்பேன். இந்த பிரச்சனையை நான் அப்படியே சந்தோஷத்தில் கொண்டு வந்து முடிப்பேன். துவக்கம் இது கண்ணீரில் ஆரம்பித்திருக்கிறது அல்லவா? முடிவு உங்களுக்கு தெரியுது. நீங்க ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கீங்க, என் தொழில் இப்படி போய்கிட்டு இருக்கு, அதனால நான் திவால் ஆயிருவேன்னு சொல்லி. என் வேலையில இவ்வளோ நெருக்கம் இருக்குது, அதனால என்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க, இந்த இடத்துல வேலை பண்ண முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. என் பிள்ளையுடைய வாழ்க்கை இப்படி போய்கிட்டு இருக்கு, அதனால இப்படித்தான் இருக்கும், இனி சூழலை மாறாது நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்க குடும்பத்தை குறித்து நீங்க ஒரு கணக்கீடு வைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆவியானவர் இந்த காலை வேளையில் சொல்லுகிறார், இந்த பிரச்சனையின் முடிவு களிப்பில் கொண்டு வந்து முடிப்பேன் என்று சொல்லுகிறார். கரங்களை தட்டி ஆவியில நிறைந்து ராமலா சந்தரா துடமலமரா ரிகபா திபதனமரா கபதரமலா திக்கதனமனா. உங்க வாழ்க்கையில காணப்படுகிற இந்த வேதனையான அனுபவத்தை கர்த்தர் மகிழ்ச்சியில் கொண்டு வந்து நிறுத்துவார். நீங்க நினைக்கீங்க, நான் என் வாழ்க்கை இதோடு கூட முடிவுக்கு வந்துட்டு நான் ஒரு முடிவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி.
ஆண்டவர் இந்த காலவெளியில் தெளிவாக சொல்லுகிறார், நான் ஒரு புதிய துவக்கத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். ஹல்லேலூயா. அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொன்ன தேவன். ஹல்லேலூயா. பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறிருக்கும்படி செய்து உன் பிதாவாகிய யாக்கோபுடைய சுகந்தரத்தினால் உன்னை போஷிப்பேன், கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு என்று சொன்ன தேவன் இந்த காலை வேளையில் சொல்லுகிறார், உடைய பிரச்சனையை, உங்க கண்ணீரை நான் களிப்பில் கொண்டு வந்து நிறுத்துவேன் என்று சொல்லுகிறார். குடும்பம் பிரிஞ்சிரும் நீங்க நினைக்கிறீங்க, குடும்பத்தை இணைக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து உங்களை பலப்படுத்துவார். இதோடு கூட என்னை எல்லா முயற்சியும் ஒன்னில்லாம ஆயிட்டீங்க நினைக்கிறீங்க, கர்த்தர் உங்களுடைய முயற்சிக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவர் உங்களோடு கூட இருந்து செயல்படுகிறபடியினால் கர்த்தர் உங்களை விருத்தி அடைய பண்ணுவார், கர்த்தர் உங்களை அபிவிருத்தி அடைய செய்வார், கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு ஏசைக்கும் சித்தனாவையும் முடிவுக்கு கொண்டு வந்து ரெகபோத்தை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா சொல்லுங்கள். ஏசேக்கும் சித்தனாவும் இந்த நாளோடு கூட கர்த்தருடைய நாமத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தருடைய சமூகத்தில் என்று சொல்லுகிறேன், முடிவுக்கு வருகிறது, ஒரு ரெகபோத் துவங்குகிறது. ஆண்டவர் செஞ்சாரா? வாக்கு பண்ணார்ல, செஞ்சாரா இல்லையா? ஆண்டவர் செஞ்சதை இதே அதிகாரத்தில் சொல்றார் பாருங்க. 1வது வசனத்தை கவனிங்க, சங்கீதம் 30:1 கவனிங்கள். அதன் கடைசி பகுதியை பாருங்க தயவு செய்து. நீர் நான் உம்மை போற்றுவேன் இருக்காங்க, அதுல இருக்குதா? கடைசி பகுதியை பாருங்க. 4வது வசனத்தை தயவு செய்து கவனிங்கள். 4வது வசனத்தின் கடைசி பகுதி, கொண்டாடுங்கள், let us celebrate. 12வது வசனத்தை தயவு செய்து கவனிங்கள். 12வது வசனம், துதிப்பேன். அல்லேலூயா. உங்க நாவு புலம்பிக்கிட்டே இருந்துச்சு, அது இல்லையே, இது இல்லையே, இப்படி நடக்குது, அப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி உங்க நாவு புலம்பிச்சு. இன்னைக்கு வரும்போது கூட எத்தனை பேர் புலம்பிக்கிட்டு வந்தீங்களோ, ஏசப்பாக்கு கண்ணே தெரிய மாட்டேங்குது, ஏன் விஷயத்துல மட்டும் அவர் ரொம்ப மௌனமா இருக்கிறார், அவர் எனக்கு மாத்திரம் ஓர வஞ்சகம் பண்றார், எனக்கு ஒரு நன்மை செஞ்சு விடுவிக்கலாம்ல. புலம்பிட்டு வந்தவங்களா இல்லையா சொல்லுவோம். உங்க புலம்பெல்லாம் ஆனந்த களிப்பா மாறும். என்னென்ன விதத்தில் நீங்க கண்ணீர் விட்டு புலம்புனீங்களோ அத்தனை கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், உங்க புலம்பல் எல்லாம் துதியா மாறப்போகுது. ஹல்லேலூயா. பேதுரு பாருங்களேன், அவங்க சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. நானும் நீங்களும் இருந்தால் அப்படி துதிப்போமாங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. துதிக்கிறதுக்கு மட்டும் ஒரு 3 மணி நேரம் ஒதுக்குங்களேன். எல்லாம் உங்கள் ப்ரேயர் ரிக்வஸ்ட் எல்லாம் தனியாக வச்சுட்டு, அன்பு தந்தை ஃபெர்க்மான்ஸ் பாட்டை எடுத்துட்டு பாட துதிக்க, பாட துதிக்க, அப்படி செய்வீங்களா? செய்றீங்களா? செய்வீங்களா? என்ன அடி உடம்பெல்லாம். பேதுரு அவர் சிறைச்சாலையில் கட்டப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறார். பவுலும் சீலாவும் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க. காலில் தொழுமரத்தில் மாட்டப்பட்டிருக்குது. அடுத்த நாள் விடிஞ்சா ஒருவேளை தலையை கூட எடுக்கலாம். பல விதங்களில் அவருக்கு சிந்தனை போயிருக்கும். ஆனால் அவங்க என்ன செய்யலை, அதை குறித்து நினைக்கலை. என்ன பண்ணாங்களாம்? சத்தமாக துதிச்சாங்களாம். ஆமாம், சத்தமாக துதிச்சதை அவங்க மட்டும் கேட்டாங்கன்றது இருக்குதா? எல்லாரும் கேட்டாங்க. சிறையில் இருந்தவங்க கேட்டாங்க. ஆண்டவரால் சும்மாவே இருக்க முடியல. என்ன பண்ணிட்டார்? சிறைச்சாலையே அசைய பண்ணிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க துதிச்சிங்கன்னா அந்த துதியானது உங்க பிரச்சனையின் அஸ்திபாரத்தை அசைக்குங்க. அதனால தான் தாவீத ஆண்டவருக்கு கொள்ள பிரியம். அவர் எப்ப பார்த்தாலும் ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருந்தார். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஒரு ஸ்தோத்திரம் இல்லை, சொல்லிக்கிட்டே இருங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சத்தமா சொல்லுங்க. இன்னும் சத்தமா சொல்லுங்க. துதிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ முடிஞ்சு வீட்டுக்கு போறீங்க, அப்படி போகும்போது புலம்பிக்கிட்டே போகக்கூடாது. நல்லா தான் இருந்தது, இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்வாரோ இப்படி நீங்க நினைச்சீங்கன்னா நான் என்ன செய்யறது? அப்படி இல்லைங்க. கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார். அல்லேலூயா. என் புலம்பலை ஆண்டவர் ஆனந்த களிப்பாய் மாற்றி விட்டார்.
என் பிரச்சனை சந்தோஷத்துல முடிய போகுது. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் களிப்பு உண்டாகும். இந்த பிரச்சனை களிப்புல தான் முடிய போகுது. இந்த கோர்ட் கேஸ் களிப்புல முடிய போகுது. இந்த வட்டி கொடுமை அது சந்தோஷத்துல முடிய போகுது. இந்த திண்டாட்டம் மகிழ்ச்சியில முடிய போகுது. உங்ககிட்ட உள்ள எல்லா பிரச்சனையும் சமாதானத்துல முடிய போகுது. அல்லேலூயா. ஆண்டவர் தாவீதுக்கு சத்துருவா நிக்காரு. அவரையே இவர் மடக்கிட்டாரே. ஐயப்பா, துதியினால ஆண்டவர் துதியில் பயப்படத்தக்க வராங்க. அல்லேலூயா. தாவீது சர்ச்சை கட்டுறதுக்கு கொஞ்சம் இறங்கினாரு பாருங்க, உடனே ஆண்டவர் மனம் இழகுன மனசு. நம்ம அப்பா விட்டுருப்பா, தூதனே நிறுத்துப்பா, அதை உரையில போடுப்பா, வேண்டாம்ப்பா, என் மகன் வந்துட்டான், என் மகன் ஆலயம் கெட்ட போறான், என் மகன் எனக்கும் ஏதோ செய்ய போறான்ப்பா. அவர் பார்த்தாரு, பார்த்தீங்களா, எங்கெங்கெல்லாம் போனாரோ அத்தனை பொண்ணையும் கொண்டு அடுக்கி கடற்கரை மணலை மாதிரி சேர்த்துட்டார். சேர்த்து பையன்ட்ட சொல்றாரு, சார்ஜ் கொடுக்குறார், இந்த இதை அரசவையை கொடுக்குறார். கொடுக்கும்போது சொல்றாரு, எப்பா உத்தம மனதான் இரு, ஆலயத்தை கட்டு, கத்தரை தேடு, நீ தேடினால் அவர் உனக்கு. இங்கே அதிகாலை ஜபம் இருக்கு, தூங்காதீங்க, இழுத்து மூடி. ஆண்டவருடைய ஆராதனை நேரத்தில் வீட்டில் என்ன செய்யாதீங்க, வேலை செய்யாதீங்க. ஆலயத்தை நீங்கள் முக்கியப்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கர்த்தர் உங்கள் மேலே கிருபையை இறங்க ஆரம்பிப்பார். அல்லேலூயா. தாவீது பாருங்க, ஆண்டவர் சொன்னபடியே நிகழ்த்தி காமிச்சிட்டார். ஆண்டவர் உன் துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவேன்னு சொன்னதை அப்புறம் செய்யலை, அப்பவே நடந்து, அப்பவே மனம் இறங்கினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் குறிப்பு, கண்ணீரை களிப்பாக மாற்றி அவருடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக நாம் அதே அதிகாரத்தில் பார்த்தோம். ஆனால் கர்த்தருடைய புலம்பலை எப்படி ஆனந்த களிப்பாய் மாற்றினார். ரெண்டு குறிப்பை நான் 2 நிமிஷத்தில் சொல்லி அந்த நிபந்தனை சொல்லி நாம் ஜெபித்து முடிக்கலாம். 1வது வசனத்தை கவனிங்கள். 2வது குறிப்பு, சத்துருக்களின் கைகளுக்கு நீக்கி தாவீதின் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றினார். 1வது வசனத்தை கவனிங்க. இங்கே தேவ வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தாவே என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் என்னை கை தூக்கி எடுத்தபடினார். உங்கள் சத்துருக்களுக்கு எல்லாம் கர்த்தர் நீங்களா ரட்சிப்பார். உங்கள் மனதுக்குள்ளே இதே தான் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா, இனி தேவனை குறித்து ஓடட்டும். தயவுசெய்து உங்கள் சிந்தைக்குள்ள வசனம் ஓடட்டும். உங்கள் மனதுக்குள்ள தெய்வ வார்த்தை என்ன செய்யட்டும், அது தியானமாக மாறட்டும். எதுக்கு அழிஞ்சு போகிற மனுஷனை குறித்து தியானிச்சுட்டே இருக்கீங்க? பல பேர் என்ன செய்கிறாங்க, சாப்பிடும் போது கூட அவன் அப்படி பண்ணிடுவானோ, இவன் அப்படி பண்ணிடுவானோ, சத்துருக்களை குறித்து தான் நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. கவலைப்படாதீங்க, அவங்க கைக்கு கர்த்தர் உங்களை நீங்களாக்கி விடுவித்து விட்டார். அல்லேலூயா. எரேமியா சொல்லாரு பாருங்க, கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுக்கு இருக்கிற இந்த பலத்தோடு உங்கள் டியூட்டிக்கு போங்க, உங்கள் வேலைக்கு போங்க, கர்த்தர் உங்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அல்லேலூயா. பல நேரத்தில் நமக்கு யாருமே இல்லாது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா கர்த்தரை தானே சார்ந்துக்கிடுறோம். என்ன சொல்கிறீங்க? நான் வட இந்தியாவுக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் தமிழ் பேசிக்கிட்டு வந்தேன், நமக்கு தான் ஹிந்தி தெரியாது. அங்கேருந்து இங்கே வேலை செய்கிறவனுக்கு இங்கே உள்ள கொடுத்த அந்த கஷ்டத்தினால அவனுக்கு தமிழர்களை பார்த்தாலே ரொம்ப கடுப்பு. அவன் பார்த்து கேட்குறான், நீங்கள் மகராசியா, அங்கேருந்தா வந்தீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் நான் பேசவே இல்லை. நம்ம ஏன் பேசுவானே, ஏன்னா அவருக்கு அவ்வளோ கோபமாக இருக்கு. என்ன நீ ஊழியம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே போனேன். கர்த்தர் நேர்த்தியாக நடத்தினார். இப்போ பாருங்கள், நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் கர்த்தர் உங்களோடு கூட வர்றதுனால, யாரும் இல்லாதனால, நீங்கள் ஆண்டவரே பற்றி பிடித்து கொள்றதுனால அவரே உங்களுக்கு பலனாக இருந்து நடத்துவார். ஒருவேளை அண்ணன், அக்கா, அப்பா, அம்மா இருந்து உங்களுக்கு உதவி செய்கிற அந்த உதவியை காட்டிலும் பரம தகப்பன் 100 மடங்கு அதிகமாக உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. அதனால அவர் உங்களோடு கூட இருக்கிறார். சத்துருக்களின் கைகளுக்கு உங்களை நீங்களாக்கி என்ன செய்வார்,
மீட்டு நடத்துவார். மூன்றாவது குறிப்பாக நாம் பார்த்தோமானால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மூன்றாவது வசனத்தை கவனிங்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தாவே நீர் என் ஆத்மாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடிக்கு என்னை உயிரோடு காத்தீர். ரெண்டாவது வசனத்தை தயவு செய்து வாசிங்களேன். ரெண்டாவது வசனம், என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். மூன்றாவதாக ஆண்டவர் உங்களுடைய ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துகிறார். பாதி வயதில் நம்ம யாரும் என்ன செய்ய மாட்டோம், மறிக்க மாட்டோம். உங்கள் வியாதியோ நீங்கள் கடந்து போகிற இந்த கஷ்டமான சூழ்நிலையோ உங்கள் ஜீவனை ஒருபோதும் பறிக்காது. தாவீதுக்கு அந்த சங்கடம் அவர் மனசில் இருந்துச்சு. பாதியில் நான் இறந்து போயிடுவனோ அப்படிங்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை உயிரோடு காத்தேன். ஆண்டவர் உங்களை அவருடைய வருகை வரைக்கும் ஜீவனோடு சுகபல ஆரோக்கியத்தோடு கூட என்ன செய்வார், அவர் உங்களுக்கு பாதுகாப்பை தருவார், உங்களை பாதுகாப்பார், உங்களோடு கூட இருந்து நடத்துவார். அதனால் மருத்துவம் நீங்கள் எடுத்துக்கொள்கிற முயற்சியினால் உங்களுடைய வாழ்க்கையை பூரணப்படுத்தாத அந்த நிலைமையில் கர்த்தருடைய வசனம் உங்கள் ஜீவனை பாதுகாத்து அவருடைய ராஜ்யத்தின் கட்டுமான பணிக்காக உங்களை உயிரோடு வைத்து காப்பார். கொரோனா வந்திருந்தால் நானும் நீங்களும் அதில் போயிருந்துருக்கணும். இல்லை, ஆண்டவர் என்னையும் உங்களையும் பாதுகாத்திருக்கார். எதற்காக தெரியுமா? ஒரு எழுப்புதல் வருதுங்க. ஆண்டவருடைய வருகைக்கு முன்னாடி ஒரு எழுப்புதல் இருக்குது. அந்த எழுப்புதலில் நானும் நீங்களும் செயல்படணும். அதுக்காகத்தான் என்னையும் உங்களையும் ஜீவனோடு வச்சிருக்கிறார். உங்கள் வாய் இனி ஏசப்பாவுக்காக பேசணும். ஆமாம், உங்கள் காலு அப்பாவுக்காக நடக்கணும். உங்கள் கையில் உள்ள பணம் எல்லாம் ராஜ்யத்தின் அபிவிருத்திக்காக செலவு செய்யப்படணும். உங்களுக்குள்ள சுகம் எல்லாம் ஆண்டவுடைய ராஜ்யத்தின் அபிவிருத்திக்காக செயல்படணும். உங்களுக்கு கார் ஏன் கொடுத்துருக்கிறார், உங்களுக்கு ஏன் பைக் கொடுத்துருக்கிறார், நீங்கள் மட்டும் பயன்படுத்துறதுக்கா? இன்னும் 4 பேரை அவருடைய ஆலயத்துக்கு கூட்டு வர்றதுக்கு தான் கொடுத்துருக்கிறார். நீங்கள் தேவனுக்காக நீங்கள் செயல்படுவீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 3 குறிப்புகள் நாம் தியானித்தோம். முதலாவதாக கண்ணீரை துடைத்து புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றினார். இரண்டாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சத்துருக்களின் கைகளுக்கு நீக்கி அவருடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றினார். மூன்றாவதாக ஆயுசு நாட்களை பூரணப்படுத்தி அவருடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றினார். இந்த 3 ஆசீர்வாதங்களும் கிடைக்க 4வது வசனத்தில் ஒரு நிபந்தனை நாம் பார்க்கிறோம். கவனிங்கள், 4வது வசனத்தை தயவு செய்து கவனிங்கள். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவரை கீர்த்தனை பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். யாருக்கு யாருடைய புலம்பல் ஆனந்த களிப்பா மாறும் அப்படின்னா, யாரு கர்த்தருக்கு ஏற்ற ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்றாங்களோ அவங்களுக்கு தாங்க இந்த ஆசீர்வாதம். எல்லாருக்கும் இல்லை. யாரு தங்களுடைய வாழ்க்கையை தேவன் விரும்புகிற பிரகாரம் நடக்கிறாங்களோ, பரிசுத்தமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான். நீங்கள் பார்ப்பீங்கன்னா மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் 7ஆம் அதிகாரம் அதில் 20, 21, 22, 23 வசனங்களை நீங்கள் தயவுசெய்து கவனிச்சிங்கன்னா, மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்தில் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும், சேர்ந்து வாசிங்க, களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரம் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகி இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை. அப்ப இந்த சிந்தனைக்கு நம்மளை இடம் கொடுக்க கூடாது. இருக்கிறது எங்க உட்கார்ந்துருக்கோம், நானும் நீங்களும் கர்த்தருடைய பரிசுத்த இடத்துல. இங்க உட்கார்ந்துக்கிட்டு தப்பானதை நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா அது தேவன் அருவருக்கிறார். ஆண்டவர் உங்களுடைய சிந்தைகளை கூட உற்று கவனிக்கிறார். என்ன சிந்திக்கிறோங்கிறது கூட தேவனுக்கு தெரியும். உங்க பக்கத்தில் இருக்கவங்க தெரியாது, உங்களோடு கூட இருக்கிறவங்களுக்கு தெரியாது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி. ஆனால் இந்த ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுக்கிற தேவன் தாவீதை எப்படி தெரிந்து கொண்டார் தெரியுமா? அவன் நல்லா வாட்ட சாட்டமா ஓங்கு தாங்கா இருக்கான் அப்படின்னா தெரிந்து கொண்டார். சாமுவேல் போனோடனே ஏமாந்துட்டார். ஒவ்வொருத்தரா பார்த்தோன்னே ஏமாந்து அவர் அபிஷேகம் பண்ண போக இவர் சொல்ல, நீ உட்காரப்பான்னு சொல்ல,
அப்புறம் ஒருத்தருமே இல்லையான்னு கேட்க தாவீது வர ஆண்டவர் சொல்றார், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ ஏன் இருதயத்தையும் உங்க இருதயத்தையும் தான் பார்த்து ஆசீர்வாதமே. நீங்க ஏமாந்து போயிடாதீங்க. அநேகர் ஆசீர்வாதத்துக்கு பின்பாக போகிறார்கள். அவங்க நினைச்சுக்கிட்டாங்க ஏதோ லாட்ரி டிக்கெட் மாதிரி, அது மாதிரி அடிச்சிரும். அது மாதிரி ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதம் கிடைக்கவே கிடைக்காது. நானும் நீங்களும் எப்ப தேவனுக்கு முன்பாக உத்தமர்களாக பரிசுத்தவான்களாக இருக்கிறோமோ அப்பதான் கிடைக்கும். என் நண்பர் என் கூட நல்ல ஜோம்ன்றவர் பாஸ்டா இருக்கிறார். அவர் நம்ம மாதிரி அவரும் வட இந்தியா போவார். ஒரு தடவை அவர் இங்கேருந்து போகிறார், சென்னையிலேருந்து ட்ரெயினில் போகிறார். அந்த போகும்போது அங்கே உள்ள ஒரு குடும்பம் இங்கே வேலை செய்யுது, அந்த ஸ்டேட்டில் உள்ளவங்க. அதில் ஒரு வாலிப பிள்ளை, அவன் ஒரு தப்பான காரியத்தை செஞ்சிட்டே இருக்கிறான் பக்கத்தில் உள்ள ஒரு பேசஞ்சரோட. அவங்க பெற்றோர் அதுக்கு தெரியல. ஏன்னா 2.5 நாள் பிரயாணம். இவர் சொன்னார், எனக்கும் வாய்ப்பு கிடைச்சி ஸ்டீவன், ஆனால் நான் செய்யலை. நான் பாவத்தில் என்னை ஈடு கொடுக்காதனால அந்த பிரயாணத்தின் மேன்மை, அந்த தங்கி இருந்த 25 நாள் ஊழியம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துன்னு சொன்னார். என்னைக்கு நானும் நீங்களும் பாவம் செய்ய வாய்ப்பு கிடைச்சாலும் பாவம் செய்யாம நம்மை நாமே, நம்ம கண்ணை நம்ம தேவன் பார்க்கிறார் என்ற ஒரு பயத்தோடு இருக்கிறோமோ அப்பதான் ஆண்டுடைய ஆசீர்வாதம். தேவ ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி அநேகர் விரும்புறாங்க. ஆனா வாழ்க்கையை சீர்படுத்துறதில்லை, வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாக சரி செய்வதில்லை. நான் இருக்கிற மாதிரியே இருக்கிறேன், ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்னா நம்முடைய புலம்பல் ஆனந்த களிப்பா மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை. இன்றைக்கு தேவனுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையை நாம் சபைப்படுத்துவோமானால், சரிப்படுத்துவோமானால், ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, உன் புலம்பலை நான் ஆனந்த களிப்பாய் மாற்றுவேன். இதுவரை நீங்க பல முறை முயற்சித்திருக்கலாம், நீங்க பிரயாச்சித்தம் பண்ணி உங்களுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவதற்கு பல முயற்சிகள் எடுத்து தோற்று போயிருக்கலாம். நீங்க இந்த ஒரு விஷயத்துல சரி பண்ணி பாருங்களேன். தாவீது ராஜா சொல்றார் 66ஆம் சங்கீதத்துல அவர் சொல்லுகிறார் 18வது வசனத்தில், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தனால் கர்த்தர் என் ஜெபத்திற்கு செவி கொடார். அப்ப சிந்தைகளை அறிகிற கர்த்தர் அவர், எண்ணங்களை அறிந்து ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். இன்னைக்கு நானும் நீங்களும் கர்த்தருடைய சமூகத்தில் என் சிந்தையை, என் எண்ணங்களை, என் நடக்கைகளை, என் அந்தரங்க வாழ்க்கையை நான் உங்களுக்கு முன்பாக அர்ப்பணிக்கிறேன். ஏசப்பா, உங்களை துக்கப்படுத்தினேன், இந்தந்த விஷயங்கள்லாம் ஏசப்பா நான் உங்களை துக்கப்படுத்தினேன், என்னை மன்னிங்கன்னு மட்டும் சொன்னீங்கன்னா அவர் நல்ல தகப்பனுங்க. அப்பான்னு கூப்பிடுங்க. இப்படிலாம் கூப்பிடக்கூடாது, கொஞ்சம் சத்தம் எடுக்கணும். ஏசப்பா, ஏசப்பா. ரொம்ப நல்லவருங்க. அவரு தன்னை குறித்து சொல்றாரு ஓமையில 3 லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 3 விதத்துல தன்னை அப்பாவை வெளிப்படுத்துறார். அதுல ஒரு அப்பாவா அவர் அந்த கெட்ட குமாரனுக்கு வெளிப்படுத்துறார் பாருங்க. அப்படிலாம் ஒரு அப்பா இருப்பாங்களா இந்த உலகத்துல? அதாவது செத்த பிறகுதான் யூதருடைய பாரம்பரியத்தில் சொத்துக்களை பிரிப்பாங்க. இவன் என்ன சொல்றான், நீ செத்துட்டன்னு நான் நினச்சிக்கிடுறேன், என் பங்கை கொடுன்னு கேட்குறான். எவ்வளோ மன தைரியம்! ஆனாலும் அவங்க அப்பா அவனுக்கு சொத்துக்களை கொடுத்தாரு. திரும்பி வாரான், அவனை ஒரு வார்த்தை கூட கடிந்து கொள்ளலை. அவன் சொல்கிறான், உமக்கு விரோதமா பரத்துக்கு விரோதமா பாவம் செஞ்சேன்னு சொன்ன உடனே அப்படியே ஏற்றுக்கொண்டான். நானும் நீங்களும் தேவ சமூகத்தில் மனம் திரும்பி வந்தோம்னா இருக்கிற 5 மாதம் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஒருவேளை கர்த்தருடைய வருகை பிந்தி இன்னும் ஜீவனை தந்தார்னா 26ஆம் ஆண்டு ரொம்ப பிளஸ்ஸிங்காக இருக்கும். அதுக்கும் ஆண்டவர் வர பிந்தி ஒரு எழுப்புதலை நம்ம பயன்படுத்த நினைச்சா, நீங்க எல்லாருமே கர்த்தருடைய சுவிசேஷர்களா, ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிறவங்களா, இந்த சபையை எடுத்து கட்டுறவங்களா கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. நம்ம சபைக்கு இந்த இடமே போதாது, இன்னும் 1 ஏக்கர் 1.5 ஏக்கர் வாங்கி நல்லா ஒரு பெரிய ஆலயம். நான் ஒன்று சொல்லட்டுமா, நேற்று நைட்டு நாங்கள் ஒரு 5 பேர், நாங்கள் எப்பயுமே ஜோம் பண்ணுவோம்,
சனிக்கிழமை தோறும். அதில் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் 13 நாளில் சர்ச்சை கட்டியிருக்கிறார். 13 days 13 நாளில் சர்ச்சை கட்ட முடியுமா? ஒரு இடம் வாங்கினார், பத்தலை. இன்னொரு இடம் மாறினார், அதுவும் பத்தலை. கடைசியில் இப்போ பார்த்தீங்கன்னா முள்ளுக்காடு மாதிரி ஒரு இடம், அதை வந்து டோசர் வச்சு இது பண்ணி டின் ஷீட்டை வச்சு மறைச்சி கீழே தளம் போட்டு 13 நாளில் சர்ச்சை கட்டியிருக்கிறார். நம்மளும் அப்படி டக்குன்னு கெட்ட போகிறோம். நீங்கள் எல்லாரும் அங்கே வர போகிறீங்க. அல்லேலூயா. என்ன ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிங்க? போங்க, சத்தமாக சொல்லுங்க. வேணுமா வேண்டாமா? வேண்டான்னு சொன்னாலும் கர்த்தருடைய நாம மகிமைக்காக கர்த்தர் கட்டுவாருங்க. நம்ம வாங்க போகிறோம் 2 ஏக்கரை, அதில் ஒரு பெரிய சபையாக கட்ட போகிறோம், பார்க்கிங்கோட. உங்களுக்கு கார் எல்லாருக்கும் தர போகிறார். நீங்கள் வர்றதுக்கு இல்லை, ஒரு 4 பேரை கூப்பிட்டு வர்றதுக்கு. தராங்களா? தரட்டும் தரட்டும். நானும் அதான் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக தருவார். பக்கத்து வீட்டில் உள்ளவங்கள கூப்பிட்டு வர்றதுக்கு தருவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையை நம்ம சரி பண்ணோம்னா கர்த்தர் இந்த காலை வேளையில் அவங்க எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறார், ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், உடைய புலம்பலை நான் ஆனந்த களிப்பாய் மாற்றுவேன். எல்லாரும் எழுந்து நிற்க பார்க்கலாம். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையை கர்த்தரிடத்தில் அர்ப்பணிங்க. ஏசப்பா, என்ன நான் தருகிறேன்ப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே அப்பா, என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க, என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. உண்மையா மனம் கசந்து ஒரு நிமிடம் சோமனுங்க. ஆண்டவரே, நான் இந்த பாவம் செஞ்சேன்ப்பா, இந்த தவறு. அப்பாட்ட பேசுங்க, வாய் திறந்து பேசுங்க. அமைதியாக இருக்கக்கூடாது. நான் என்ன சொல்கிறேங்கிற நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்க நேரம் இது இல்லை. நீங்கள் அப்பாட்ட பேசணும், வாய் திறந்து சொல்லணும். அப்பா, நான் உங்கள் பிள்ளை வந்திருக்கிறேன், இத்தனை வருஷத்தை நான் பாழாக்கிட்டேன், இத்தனை நாளை நான் வீணாக்கிட்டேன், இப்படிலாம் வசனம் இருக்குது. ஆனால் வசனத்தை என் வாழ்க்கையில் அனுபூர்வமாக ஆக்கலை. அது காரணமே நான் தான் சொல்லணும். நான் தான் இந்த பிரச்சனை காரணம் ஏசப்பா, என் பாவம் தான் இந்த பிரச்சனை காரணம். நீங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க, இவ்வளோ நாள் உபவாசம் பண்ணியிருக்கீங்க. அப்போ இந்த பிரச்சனை கண்டிப்பாக போயிருக்கணுமா இல்லையா? ஏன் போகலை? உங்களுடைய அக்கிரமம், பாவம். இன்னைக்கு அப்பாட்ட சொல்லுங்களேன், மனம் திறந்து ஒரு பிள்ளை மாதிரி பேசணும், நல்லா பேசிக்கிட்டே இருக்கணும். அதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பைக்கில் போகும்போது இப்போ 6 முடிஞ்சிட்டு நீங்கள் போகிறீங்க, வீட்டுக்கு போய் வேலை செய்ய போகிறீங்க, நாளைக்கு தொழிலுக்கு போகிறீங்க, ஜாபுக்கு போகிறீங்க, பேசிக்கிட்டே இருக்கணும். அப்பா, அப்பா வாங்கப்பா, என் கூட இருங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த நேரம் சொல்லுங்க, ஏசப்பா என்னை மன்னிங்கப்பா சொல்லுங்க. ஏசப்பா என்னை மன்னிங்க. ஹல்லேலூயா. தெய்வனே நான் மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா. தகப்பனே நான் மன்னிங்கப்பா சொல்லுங்க. ஆண்டவரே நான் மன்னிங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் சிந்தையை கழுவும் ஐயா, எண்ணங்களை கழுவும் ஐயா, என் நடக்கைகளை கழுவும் ஐயா. ஆண்டவரே, உமக்கு விரோதமாய் ஆண்டவரே இந்த தொடர்புகள் எல்லாம் எனக்குள் இருக்கிறது, இதெல்லாம் மன்னிங்க தகப்பனே, மன்னிங்க ஏசப்பா, மன்னிங்க ஏசப்பா. ஸ்தோத்திரப்பா. உம்முடைய கரத்தில் என்னை தருகிறேன் ஐயா. ஆண்டவரே, அருவருப்பான காரியங்கள் செய்ததெல்லாம் மன்னிங்க. உங்களுடைய பலிபீடத்தில் என்ன தருகிறையா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே என்னை கழுவும் ஐயா, என்னை கழுவும் ஐயா. சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, சத்தம் உயர்த்தி சொல்லுங்க. உங்க சத்தம் கேட்கட்டும், உங்க சத்தம் கேட்கட்டும். கொஞ்சம் சத்தம் உயர்த்தி ரபாலா தரமனா கொஞ்சம் சத்தம் உயர்த்துங்க. அண்ணன் சத்தம் உயர்த்துங்க, அக்கா சத்தம் உயர்த்துங்க, தம்பி தங்கச்சி சத்தம் உயர்த்துங்க. சொல்லுங்க, ஹல்லேலூயா. இயேசுவே என்னை கழுவோன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. அப்பா, அவங்க பிள்ளை வந்திருக்கேன்னு சொல்லுங்க. தேவனே என்னை கழுவோன்னு சொல்லுங்க. அப்பா, என்னை ரத்தத்தினால கழுவும் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி சொல்லுகிறோம்ப்பா, நன்றி சொல்லுகிறோம்ப்பா. இயேசுவே உம்மை நோக்கி பார்க்கிறோம், கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆமென். கர்த்தரிடத்தில் ஒப்புரவாகிற ஒவ்வொருவரையும் பரலோக மகிழ்ச்சியோடு பார்க்கிறது. ஆண்டவர் கட்டி தழுவுகிறார். என் பிள்ளை வந்துட்டான், என் மகன் வந்துட்டான், என் மகா வந்துட்டான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். அங்கே ஒரு பெரிய கொண்டாட்டம். பாவம் செய்து வரக்கூடிய சந்தோஷத்தை
சந்தோஷத்தை பார்க்கலாம் அப்பாவோட பிரசன்னத்தில் இருக்கிறது அவ்வளோ களி கூறுதல், அவ்வளோ மகிழ்ச்சி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும் ஐயா, என்னை கழுவுங்க ஐயா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி வாய்களை திறந்து ரகமதனமா துடகபதரபல சந்தரகதனமரா ரகந்தரகதனமனா. ஆனந்தம் பேரானந்தம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால் ஆனந்தம் பேரானந்தம். என் கர்த்தர் என்னோடு இருப்பதால் கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, தேவன் தாமே துடைத்திடுவார். கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, தேவன் தாமே துடைத்திடுவார். ஆனந்தம் பேரானந்தம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால் ஆனந்தம் பேரானந்தம். என் கர்த்தர் என்னோடு இருப்பதால் சமாதான தாவரத்தில் என்னை அவர் தங்க பண்ணுகிறார். சமாதான தாவரத்தில் என்னை அவர் தங்க பண்ணுகிறார். புலம்பலுக்கு பதிலாக ஆனந்த களிப்பை எனக்கு தந்துவிட்டார். புலம்பலுக்கு பதிலாக ஆனந்த களிப்பை எனக்கு தந்துவிட்டார். ஆனந்தம் பேரானந்தம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால் ஆனந்தம் பேரானந்தம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, அப்பாவுமே நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் நம்ம பாஸ்டியாக்கு நேராக பாஸ்டமாக்கு நேராக கரங்களை நீட்டுவோம். கத்த நல்ல பலன் சுகம் ஆரோக்கியம் தரும்படியாக இந்த வேளையில் கத்துடைய பூரண சுகமளிக்கும் வல்லமை, பலப்படுத்தும் வல்லமை தாங்கும்படியாக பாஸ்டருடைய பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரும் கத்தரை நோக்கி ஜோமனும். ஹல்லேலூயா. ஓ ராபா தரபல சந்தரக தனமனா. ஊழியக்காண்டிய சுகத்தை விரும்புகிறேன், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுது சொல்ல கடவர்கள். ஆண்டவரே அப்பா, நீர் எங்களை கொடுத்த ஆவிக்குரிய தகப்பனாருக்காக, தாயாருக்காக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம்ப்பா. இப்பொழுதே பரிபூர்ண சுகமளிக்கும் வல்லமை, அந்த இரத்தத்தின் ஆசீர்வாதம் ஆண்டவரே, நாங்கள் பலகீனப்பட்ட போதெல்லாம் நீ உம்முடைய இரத்தத்தினாலே நாங்கள் சுகமானதை சரீரத்தில் ருசி பார்த்திருக்கிறோம்ப்பா. பரிபூர்ண சுகமளிக்கும் வல்லமை இந்த நேரத்தில் வந்து இறங்குவதற்காய் ஸ்தோத்திரப்பா. வந்தமுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றின கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவரோடு கூட இருந்து நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். அப்பிரயோஜனம் உள்ள ஊழியக்காரன், கடமை மாத்திரம் செய்திருக்கிறேன். துதி கன மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், கிருபை, சமாதானம், சந்தோஷம் நாம் அனைவரோடும் முடிவு வரைந்தும் சகல நாட்கள் நம்மோடு இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.